நான் ஆரோக்கியமான உபதேசத்தை பத்தி பேச வரல. මම ආරෝග්‍යමත් උපදේශනය පිළිබඳ කතා කරන්න சரி, என்னது பேசலாம்? இருக்கிற நோட்ஸ் ஏதாவது எடுத்து பார்த்தா ஒரு காரியத்தை ஆண்டவர் එසේනම් பேசினார். කුමක්ද කතා කරන්න කියලා තිබෙනව සටහන් පෙරලලා බලද්දි ස්වාමීන් වහන්සේ Hallelujah. එක දෙයක් කතා කළා. ஒரு இமை பொழுது உங்களை கைவிட்டேன். උන්වහන්සේ එක නිමේෂයකට ඔබ மிச்சத்தை අතහැරියා. சொல்லுங்க பாப்பா சபையார். ඉතුරු කොටස සම්පූර්ණ කරන්න බලමු வாக்குத்தத்தம் தானே? ஆ? උන්වහන්සේ இங்கிட்டு சொல்லுங்க பாப்போம். ஒரு இமை பொழுது கைவிட்டேன். එක නිමේෂයට උන්වහන්සේ ඇසිපිල එළන තරමට උන්වහන්සේ ஊழியக்காரர் இல்ல, අතහැරියා. சொல்லுங்க பாப்போம். සභා சபையார். පාලකවරු නැතුව ඇදහිලිවන්ත பிரதர் இல்ல, பிரதர்லாம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. ஆ? சத்தம் கேட்க மாட்டேங்குது. மைக் எடுத்து பாருங்க. ஆ? ஒரு ஆளா எடுத்து சொல்லிருப்பேன். ஏன்னா வாக்குத்தத்தம். ඒක බලාපොරොත්තුවක් උන්වහන්සේගේ පොරොන්තුවක්. ඒ නිසා එකිනෙක மிச்சத்தை சொல்லுங்க பாப்பா. அங்க சொன்னாங்க. උන්වහන්සේ එක නිමේෂයකට අපව අත්හැරියාත් உருக்கமான මහත් கர்த்தர் நல்லவர். ප්‍රේමයකින් උන්වහන්සේ ஹalleluya. ගන්නවා. அதுதான் இன்னைக்கு தலைப்பு உங்களோட பேச ඒක තමයි අද போகிறேன். දවසේ ඔබ සමග කතා කරන්න සිටින ආමේන්. මාතෘකාව. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? කී දෙනෙක් සිතනවද? உங்களோட வாழ்க்கையில நினைச்சிருக்கலாம் நீங்க. ඔබගේ ජීවිතය ඔබ සිතන්න පුළුවන්. உங்களுக்கு வருகிற பிரச்சனை, ඔබට ආව වූ ප්‍රශ්න, உங்களுடைய சொந்தக்காரங்க இனத்தார்கள் உங்களுக்கு கொடுக்கிற கொட்டச்சல் தொல்லை, ඔබගේ නෑදෑයෝ ඔබගේ හිතවතුන් ඔබට දෙන්නව நீங்க කරදර. பழகினவர்கள் மிச்ச நேரம் நின்றுகிட்டு நீ உட்காந்துருப்போமா? ඔබට உட்காந்து ඉඳ பிரச்சனை ගන්න පුළුවන්. சிஸ்டம் கேட்கறது போடுவா, கேட்கறது போடுவா. ஹalleluya. හලෙලූයා. உங்களுக்கு வந்த பிரஷர்கள், ඔබට ආව වූ පීඩනයන්, உங்களுக்கு வந்த பிரச்சனைகள், ඔබට ආව වූ ප්‍රශ්න, உங்க අயலார் உங்களை பார்த்து பேசினது, ඔබගේ අසල්වැසි ඔබ දෙස බලා කීවා உங்களோட இருந்து ஒண்ணா ஆபீஸ்ல வேலை செஞ்சு உங்களுக்கோட குறை சொன்னது, ඔබ සමග එකට රැකියා කරව අය ඔබට විරුද්ධව පැවසුවා වූ දේවල්, பயங்கர பிரச்சனை கொடுத்திருக்கும். බොහෝ ප්‍රශ්න ඔබට ඇති කරන්න පුළුවන්. சொந்தக்காரங்க உங்களை ஏளனமா பேசி இருக்கலாம். නෑදෑයෝ ඔබ ගැන වැරදිට කතා කරලා அப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்தை குறித்து தான் பேச போறேன். එවැනි සිදුවීමක් පිළිබඳ තමයි මම කතා කරන්න යන්නේ. ஹalleluya. හලෙලූයා. அந்த நேரம் நீங்க உடைஞ்சு போயிருப்பீங்க. ඒ වෙලාවේ ඔබ කැඩී යන්න පුළුවන්. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், දෙවනාස් ඔබ දෙස බලා ஒரு இமை කියනවා. பொழுது தான் உங்களை එක கைவிட்டேன். නිමේෂයකට තමයි ඔබ අත්හැරියේ. ஹalleluya. හලෙලූයා. உருக்கமான அன்பில் நான் நினைத்துக் නමුත් கொண்டேன். මහත් වූ ප්‍රේමයකින් නැවත ඔබ ඇදගත්තා. அதுதான் ஆண்டவர். ඒ ஹalleluya. තමයි මගේ දෙවියන් වහන්සේ. ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க? හලෙලූයා. කී දෙනෙක් ආමෙන් எத்தனை කියනවා? பேர் வாழ்க்கையில அப்படி நடந்திருக்குது? කී දෙනෙකුගේ ජීවිතය சிலருடைய பேச்சு தங்களோட அப்படியே இருதயத்தை ஒட்டிச்சிக்கிட்டு போற மாதிரி இருந்திருக்கும். සමහරගේ කතාව අපගේ හදවත කැඩී යන තරමටම තිබෙන්න පුළුවන්. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க மறந்துட்ட ஒரு காரியம். අද කිතුනුව නමතක කරව එක කාරණාවක් තිබෙනවා. அயன் புலன்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சேந்திரியான், பஞ்சேந்திரியான், පංචේන්ද්‍රයන් පිළිබඳ ඔබ දැන සිටිනවා. அயன் புலன் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? පංචේන්ද්‍රයන් ගැන ඔබ දන්නවා නේද? சொல்லுங்க, කියන්න. சத்தமா சொல்லுங்க. ඇස, නාසය, කන, அப்புறம் දිව, மெயினா என்னது? ස්කින්, உடம்பு, தோல், සම. தோல். நாக்கு இருக்குதானே? வாய்னா நாக்கு. ඒ දිව තිබෙනවා. நாக்கு மட்டும் எங்க இருக்குது? ඒ දිව කොහෙද තිබෙන්නේ? உள்ள இருக்குது, மத்த எல்லாம் வெளியே இருக்குது. ඇතුලේ, දිව ඇතුලේ අනිත් අවයවයන් සියල්ල පිටස්තරව තිබෙනවා. பாதுகாப்பா அதுக்கு ஒரு பாதுகாப்பு கட்டடமும் போட்டு வச்சிட்டாரு ஆண்டவர், வெள்ளி கட்டடம். ආරක්ෂක බටයක් ඇටියට ඒක ආරක්ෂා කරලා. அது மாத்திரம் அது ஈரத்துல இருக்கணுமா ඒ நாக்கு? වගේම තෙතමනේ සමග තිබෙනවා දිව. நாக்கு காஞ்சி போச்சுன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருப்பீங்களா? நேரம் எந்திரிச்சு போயிட்டு பிரசங்கம் மாதிரி ஆண்டவர் தண்ணியை குடிச்சிருவீங்க. දිව වියලී பொய்யா? ගියා ඔබට ඉන්න පුළුවන් අමාරුයි. பொய்யா? ඒක அப்படிதானே? ஹalleluya. හලෙලූයා. அப்படி நாக்கு மட்டும் ஈரத்துல ஆண்டவர் வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? දිව පමණ තෙතමනේ සහිත ස්ථානයක දෙවෙනාසේ තබා තිබෙනවා. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் මුඛයෙන් පිටත් වෙන සෑම වචනයක්ම ஈரமுள்ளதா இருக்கணும். තෙතමනේ සහිත තෙත්පති. மற்றவங்களை காயங்களை ஆற்றுறதா இருக்கணும். අන් අයගේ හදවත් සුව කරන්නා மற்றவங்களை சமாதானப்படுத்துகிறதா இருக்கணும். සමාදාන කරන්නා වචන වේ යුතුයි. மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கணும். සනසන්නා වචනයක් වේ යුතුයි. மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதா අන් இருக்கணும். අයව උනන්දු කරවන්නා වචන වේ நாக்குல යුතුයි. மற்றவர்களை தட்டி எழுப்புறதா ඒ இருக்கணும். වගේම අන් අයව නැගී සිටවන්න උදව් කරන්නා ஹalleluya. හලෙලූයා. நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகிறது, හිතෝපදේශ පොතේ කියා තිබෙනවා ஒருவனுக்கு එක්කෙනෙකුට கோபமாய் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிலும் கோப்பிங், කෝපය කියන ওই වචනයට වඩා மிருதுவாய் சொல்லுற வார்த்தை அவனை குத்தி அப்படியே குடைஞ்சு எடுத்துருமா. මේ මු르දුව කියා කරන වේ වචනේ ඔහුන්ව සනසනවලු. ஹalleluya. කරනවලු. நாக்குக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ඒ දිවට එතරම් බලයක් තිබෙනවා. அதே மாதிரிதான் ඒ වගේම තමයි கலிபோர்னியா காட்டு தீ என்ன, කැලිෆෝනියා කියන பிரேசில் காட்டு தீ என்ன, ඒ බ්‍රසීල් දිවයිනේ இல்ல அர்ஜென்டினா காட்டு தீ என்ன, ஆஸ்திரேலியா பத்தி ஏறின காட்டு தீ என்ன, ඒ ආකාරව පැවසුවා වේ ඉස්ට්‍රේලියා තිබෙන වේ දූපත්වල
ලැව්ගින්න. රව් ගිනිවල அதோட பவர்ஃபுல் இந்த நாக்கு பத்தி விட்டுரும். ඒ රව් ගිනිවලටත් වඩා ශක්තිය බලවත්යි මේ දිව. யாக்கோபு அதுதான் சொல்லுகிறார். யாக்கோபு அதான் சொல்லுகிறார். යාකෝබේ තමයි පවසන්නේ. நாக்க கவனமாய் வச்சுக்கொள்ளு. දිව පරිස්සම් කරගන්න. ஹalleluya. හලෙලූයා. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முத 1000 தடவை சிந்தி. දෙවිනාසික වචනය ඔබ කතා කරන්න ප්‍රථමයෙන් 1000 மறுமொழி சொல்லுகிறதுக்கு முத சிந்திங்க. ඔබ වචනය ප්‍රකාශ කරන්න කලින් සිතන්න. அப்புறம் சொல்லுங்க. ඉන්පසු කියන්න. ஹalleluya. හලෙලූයා. கீழ போட்டுட்டீங்கன்னா திருப்பி எடுக்க முடியாது. ඔබ පිට කරා ඒක නැවත ලබා ගන්නට බෑ. சாமுவேல் பிள்ளையாண்டான் இருக்கும் பொழுது සාමුවෙල් කුඩා දරුවෙකු සිටින කාලයේදී கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விழ விடலையா. ස්වාමීන් වහන්සේ කිව්ව එක වචනයක්වත් බිමට වැටෙන්න නොදී. ஹalleluya. හලෙලූයා. நம்மளும் அப்படிதானே. අපිත් එලෙස නේද? நம்மளும் அப்படிதானே. අපිත් එලෙස නේද? கர்த்தரோட வார்த்தை ස්වාමීන් වහන්සේගේ වචනය. எத்தனை பேர் தரையில விழ காட்டி இருக்கிறீங்க? எத்தனை பேர் விழ விடல? බිමට වැටෙන්න ඉඩ දුන්නා. கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். சரியில்லை. නතු දරා ගත්තද? கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். சரியில்லை. අතොස්සන්නට කියන්නේ ඒක හොඳ නැහැ. உங்க இருதயத்துல யோசிச்சு ඔබගේ பாருங்க. හදවතින් ඔබ කල්පනා කර බලන්න. Hallelujah. හලෙලූයා. இங்க இருக்கிற how many you are here you are listening to word of God seriously. அதாவது இங்க இருக்கிற நீங்க எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை சீரியஸ்லி உண்மையா இல்லாட்டி கருத்தா கன்சென்ட்ரேட் பண்ணி இங்கே வர ஒவ்வொரு வார்த்தையும் செய்தியை கேட்குறீங்க? කී දෙනෙක් අවංකව ස්වාමීන් වහන්සේගේ වචනේ සැබෑකමින් ඔබ ඉතා උනන්දුවෙන් අසනවද? ஹல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ அது බලවන්තයි. மகத்துவம் உள்ளது. ඒක මහත් වූ දෙයක්. ஆமென். හලෙලූයා. ஹல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. அதனால உங்கள் உள்ளங்கள் உடைஞ்சு இருக்கலாம். ඒ නිසා ඔබගේ හදවත් ඔබ කැඩී තිබෙන්න පුළුවන්. பலர் பலவிதமாய் பேசியிருக்கலாம். බොහෝ දෙනා බොහෝ ආකාරයෙන් කතා කරන්න ஆண்டவர் පුළුවන්. இன்னைக்கு உங்களுக்கு கிருபை கொடுக்க போகிறார். නමුත් වෙනස් අද ඔබට කරුණාව දෙන්න යනවා. உடைஞ்சு போயிட்டு வந்திருக்கீங்களா? உடைஞ்சு போயிட்டு வந்திருக்கீங்களா? ඔබ කැඩී බිඳී සිටිනවාද? தேவன் உங்களை ஆற்ற போகிறார். දෙවනාස් ඔබ සුව කරන්න தேவன் உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். දෙවනාස් ඔබ සනසන්න ஹல்லேலூயா. හලෙලූයා. எங்கனையாவது நான் அந்த இடத்துல கட்டப்படணும்னு வந்திருக்கிறீங்களா? මම කොහොමරි මේ ස්ථානේ ගොඩ නැගෙන්න ඕනි කියලා ඔබ පැමිණ தேவன் உங்களை සිටිනවාද? கட்ட போகிறார். දෙවනාස් ඔබ ගොඩ නගන්න යනවා. நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. සිදුණු සියල්ල අමතක කරන්න. சொந்த பந்தங்கள் பலது பேசி இருக்கலாம். ඒ නෑදෑය බොහෝ දේවල් කතා කරන්න තිබෙන්න හලෙලූයා. පුළුවන්. හලෙලූයා. ஆமென். ආමේන්. அப்படிதானே? එහෙම නේද? ஒருத்தருங்கன்னு சொல்ல முடியாதே. කිසි කෙනෙකුට කියන්නට බෑ. சொந்த பிள்ளையா இருக்கலாம், තමාගේම දරුවන් වෙන්න පුළුවන්. தாயா இருக்கலாம், මව වෙන්න පුළුවන්. தகப்பனா இருக்கலாம், පියා වෙන්න පුළුවන්. சகோதரனா இருக்கலாம், සහෝදරයා වෙන්න පුළුවන්. கணவனுக்கு மனைவியா இருக்கலாம், ස්වාමි පුරුෂයාට භාර්යාව වෙන්න පුළුවන්. மனைவிக்கு கணவனா இருக்கலாம். භාර්යාවට ස්වාමි පුරුෂයා වෙන්න පුළුවන්. என்னவெல்லாம் சொல்லியிருப்பாங்க. බොහෝ දේ කියන්නට ඇති. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். உங்களோட மதிப்பை எத்தனை பேர் கெடுத்திருப்பாங்க தெரியும்? எனக்கு நடந்திருக்குங்க, இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் நல்லவர். ඔබගේ වටිනාකම බොහෝ දෙනෙක් නමුත් දෙවියන්වහන්සේ උසස් කරමින්ම என் தேவன் பெரியவர். මගේ දෙවියන්වහන්සේ බලවන්තයි. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். உமக்காகவே இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக தான் இயேசு மரித்தார். ඔබ උදෙසා යේසුස් වහන්සේ නැසුණා. தன் ஜீவனை கொடுத்தார். නාසික ජීවනය சொந்தம் வந்து දුන්නා. எது சொல்லட்டும், ඒ නෑදෑයෝ කවුරු මොන දේ கைவிடாத කිව්වත් நேசர் ஒருவர் අත් உண்டு. නොහරිනව දෙවියන් වහන්සේ. அவர்தான் இயேசு. උන්වහන්සේ තමයි යේසුස් ஹல்லேலூயா. වහන්සේ. அவர்தான் இயேசு. උන්වහන්සේ තමයි ஆமென். යේසුස් වහන්සේ. எத்தனை பேர் நம்புறீங்க? කී දෙනෙක් විශ්වාස ஆமென். කරනවද? உங்களோட வாழ்க்கையில அப்படி இருக்கும்னா என்னோட சேர்ந்து ராகமா கொஞ்சம் கூடலாம் பாட்டெல்லாம் படிக்கலாம், அந்த ஆடியே மட்டும். அப்படி- சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றூர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ආමේන්. හලෙලූයා. செஞ்சிருக்கலாம், ஆனா இயேசு உங்களுக்காக இருக்கிறார். නමුත් යේසුස් වහන්සේ ඔබ උදෙසා ஹல்லேலூயா. සිටිනවා. உங்க சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். ඔබගේ කුරුසිය ஹல்லேலூயா. උන්වහන්සේ බලනවා. எத்தனை பேர் சொல்றீங்க? කී දෙනෙක් පවසනවද? உற்சாகமா என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தீரே, උනන්දු වෙන ඔබ කී என் දෙනෙක් நிலைமையை கை පවසනවද? தூக்கி எடுத்தீரே. මගේ ஆண்டவரே තත්ත්වෙන් මාව சொல்லிட்டு ඔබ ගොඩ නැගුවානේ. நாங்கள் வசனத்துக்காக கடந்து අපි செல்வோம். වචනය උදෙසා ගමන් කරමු. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா. சொல்றீங்க உங்களுடைய சிறுமை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தாரு? කී දෙනෙක් ඔබ කියනවාද ඔබගේ පහත් තත්ත්වය ස්වාමීන් වහන්සේ கரங்களை உற்சாகமாய் தட்டி, අත්වල සන්නාදයක් දෙමි கரங்களை උනන්දුවෙන්
உற்சாகமாய் தட்டி උනාන්දුලේ සත්පල இந்த பாடலை සන්නාදයේ பாடி මේ இந்த பாடலை பாடி ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோமா විනාශකේ වචනයට ගමන් කරමු ஹalleluya හalleluya ஆமென் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே මගේ යටහත් මගේ නැති බැරි කම උන්වහන්සේ බැලුවා கரங்களை உற்சாகமா தட்டுங்க பாப்போம் අත්පල සන්නාදයේ දෙමු උනාන්දුවෙන් ஹalleluya சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் என் எளிமையை கை தூக்க வந்தவர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் என் எளிமையை கை தூக்க வந்தவர் ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே துரத்தப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே என்னை காண்கின்ற தேவன் வீரகாரோகி எங்கள் ஜீவனீரூற்றே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே என் எளிமையை கை தூக்க வந்தவனே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே என் எளிமையை கை தூக்க வந்தவனே ஒதுக்கப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டே ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே வீலகாரோடி என்னை காண்கின்றதே வீலகாரோடி எங்கள் தேவன் வனாந்திரம் என் வாழ்வானது பாதைகள் எங்கும் இருளானது வனாந்திரம் என் வாழ்வானது பாதைகள் எங்கும் இருளானது எந்த நறுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே எந்த நறுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே ஹல்லேலூயா பீலகாரோவே என்னை காண்கின்ற தேவன் பீலகாரோவே எந்த தேவனில் ஒன்றே பீலகாரோவே என்னை காண்கின்ற தேவன் பீலகாரோவே ஹalleluya அழுக்குரலை கேட்டார் උන්වහන්සේ අපගේ මොර ගැසීම ඇසුවා ஜீவநீரிட்டாய் வந்தவர் ජීවනයේ දුන්නා ஹalleluya හalleluya அப்படியே கண்களை மூடுவோமா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து செல்வோம் දෙනෙත් වසාගෙන අපි උන්වහන්සේ மிகவும் சீக்கிரமா கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து முடிப்போம் ඉක්මනින් අපි උන්වහන්සේගේ වචනේ බලමු கண்களை மூடி ඇස් වසාගෙන தலைப்பை கொஞ்சம் பாருங்க ඔබගේ සපනමමින් தலைப்பு මාතෘකාව கொஞ்சம் தியானிங்க ටිකක් ඔබ කල්පනා කර බලන්න இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ලුහුඩු මොහොතකට නුඹ අත්හැරියෙමි ஆனாலும் නමුත් உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் මහත් වූ අනුකම්පාවලින් නුඹ නැවත කැඳවා உங்களை ගන්න சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவருடைய இடத்துல ඔබව வந்திருக்கிறீங்க කැඳවා ගන්නව දෙවනාසි මේ அழுக்குரலை கேட்கிற தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிறீங்க ඔබගේ මොර ගැසීම වැළවීම අසන්න அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை உங்களோடு இடைப்பெற போகிறது උන්වහන්සේගේ ජීවමාන වචන ඔබ සමග கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது ස්වාමීන් වහන්සේගේ වචනේ கர்த்தருடைய බලවන්තයි வார்த்தை பலன் உள்ளது ස්වාමීන් වහන්සේගේ වචනේ கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ස්වාමීන් වහන්සේගේ වචනේ அது உங்களை என்னை ජීවමානයි உயிர்ப்பிக்கிறது ඒ ඔබවයි මාවයි උත්පාදනය කරනවා கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம் ස්වාමීන් වහන්සේගේ වචනේ බාර நல்ல ஆண்டவரே යහපත් පියාණනි இந்த நேரத்தில் මේ වෙලාවේ அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ස්වාමීන් වහන්සේ අපෝ සංගමෙන්න ඔබ වහන්සේ உங்களுடைய එළිදරවන්න வார்த்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் பரிசுத்த ஆவியோடும் வருவதாக ඔබ වහන්සේගේ වචනේ බලයෙන් යුක්තව ස්වාමීන් වහන්සේගේ ශුද්ධාත්ම වහන්සේගේ නාමයෙන් පැමිණෙන පිණිස இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல යේසුස් பிதாவே ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාත්නා කරන යහපත් පියාණනි ஹல்லேலூயா හalleluya ஹல்லேலூயா හalleluya கர்த்தர் நல்லவர் ස්වාමීන් වහන්සේ යහපත් கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக ස්වාමීන් වහන්සේටම ගෞරව ප්‍රශංසාව இன்னைக்கு உங்க மத்தியில பிரசங்கம் பண்ண கர்த்தர் வார்த்தை பகிர்ந்து கொள்ள அனுமதி தந்த தலைமை போதகர் உதவி போதகர்கள் சபை மூப்பர்கள் ஊழியர்கள் அதே போல சபையாருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் අද දවසේ ඔබ වහන්සේගේ වචනේ බෙදා ගන්න මට අවස්ථාව දුන්නා සභා පාලකවරු වැඩිමහල්ලන් සභාවේ සියලු අය නිසා මම දෙවියන්වහන්සේට ස්තුති தேவன் உங்களோட என்னோட இடைப்பட்டு பேசுவாரா දෙවියන්වහන්සේ අද ඔබ සමග කතා කරනවා ஹalleluya හalleluya எடுத்தவங்க வாசிங்க ரோமர் 9வது அதிகாரம் 9வது வசனம் රෝම 9 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදය
ஆ தமிழ்ல வாசிங்க. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. ஹல்லேலூயா. මේ කාලේ ඇටියට මම එන්නෙමි සාරාට පුතෙක් ලැබෙන්නේ යන වචනේ පොරොන්දුවේ වචනයක් කියලා. ஏசாயா 54 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை உங்கள் தலைப்பால் நான் கொடுத்தேன். යෙසායා 54 වෙනි පරිච්ඡේදයේ කිව්වා වූ මාතෘකාවක් ඇටියට මම මේ පදේ ඔබට அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொல்லப்பட்டது? ඒ පොරොන්දුව කාටද දී තිබුණේ? சாராளுக்கு சொல்லப்பட்ட සාරාට வாக்குத்தத்தம். කියන ලැබුවා වූ පොරොන්දුවක්. ஆண்டவர் எதற்காக சொன்னார் என்று වෙනස් කුමක් උදෙසාද කිව්වේ කියලා. எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு பின்பதாக இருந்த தீர்க்கதரிசியா ஏசாயாவுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். අවුරුදු 1000 ගණනකට පසුව සිටියා වූ යෙසායා දිවසිවරයාට ස්වාමීන් වහන්සේ පෙන්වනවා. சாரா வாழ்ந்த காலம் ஆயிரக்கணக்கு அங்க. ඒ සාරා ජීවත් වෙලා අවුරුදු 1000 ஆனா ஆயிரக்கணக்கு பின்பதாக வந்த தீர்க்கதரிசியின் வாயிலே சாராவுக்கு சொன்ன அந்த தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறார். සාරාට පසුව ජීවත් වෙ සිටියා වූ අවුරුදු 1000කට පසුව සිටියා වූ අනාගත වක්තෘවරයා තුලින් දෙවියන් වහන්සේ වචනේ කියනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ என் යහපත්. ஆண்டவர் நல்லவர். මගේ දෙවියන් වහන්සේ යහපත්. உங்களுக்கு தெரியுமா எங்க ஆண்டவர் இருக்க வல்லமை எப்படின்னு? ඔබ දන්නවද මගේ දෙවියන් වහන්සේගේ බලය කෙලෙසද කියලා? உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் ලෝකෙ සිටින සියලු දෙනාම எந்த மத தலைவர்களோ මොන ආගමික නායකයෙක් වුවත් எந்த மதத்தை பின்பற்றி கொள்கையில் இருக்க பெரியவர்களோ பக்தர்களோ சாமியோ யாரோ எவரோ කුමන ආගමක් අනුගමනය කරන්නා වූ ශාස්ත්‍රවන්තයන්ද නායකයන්ද භක්තිවන්තයන්ද වෙන්න පුළුවන්. தெய்வத் என்ற புழுவான். දෙවියොත් වෙන්න පුළුවන්. சரியா? ஆனா எங்க ஆண்டவர் மாதிரி வராது. නමුත් මගේ දෙවියන් වහන්සේ වගේ වෙන්න බෑ. அவங்க எல்லாம் ஏதாவது ஒண்ணு இருந்தா அதை வச்சு அதில உருவாக்கி அற்புதம் செய்கிறவர்கள். ඔවුන් සියලු දෙනාම දෙයක් තිබුණොත් ඒක උත්පාදනය කරලා ඒ තුලින් ආස්කම් කරන්න අදනවා. ஆனா என் ஆண்டவர் எப்படி தெரியுமா? නමුත් මගේ දෙවියන් වහන්සේ කෙලෙසට ஒன்றும் இல்லாததை இருக்கிறதை அழைக்கிற தேவன். කිසිම දෙයක් නොමැති ස්ථානයේ අන්නාස අලුත් දෙයක් උත්පාදනය කරන්නව දෙවියන් அதுதான் වහන්සේ. எங்களுடைய விசுவாசம். ඒ තමයි අපගේ ඇදහිල්ල. அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. ඒක තමයි අපගේ විශ්වාසය. அந்த ஆண்டவரை தான் நான் நீங்கள் பின்பற்றுகிறோம். ඒ දෙවියන් වහන්සේ තමයි ඔබයි මමයි අනුගමනය நம்புங்க. කරන්නේ. ඔබ විශ්වාස කරන්න. அவரை விசுவாசிங்க. උන්වහන්සේ විශ්වාස කරන්න. அவருக்கு உண்மையா இருங்க. උන්වහන්සේට අවංකව සිටින්න. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. උන්වහන්සේට දිය යුතු ගෞරවය දෙන්න. அவரை உணர்வுபூர்வமாய் அவரை ஆராதிங்க. උන්වහන්සේ ඇඟින් බරව උන්වහන්සේට නමස්කාර කරන්න. பேசுகிற தெய்வம் உங்களோட இருக்கிறார்னு நினைங்க. ඒ කතා කරන දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටිනවා කියලා அற்புதம் සිතන්න. செய்கிற தேவன் உங்களோட இருக்கிறார்னு நினைங்க. ආස්වාද කරන දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටිනවා කියලා அவரால සිතන්න. கூடாத காரியம் ஒன்றுமில்லை. උන්වහන්සේට නොයෙක් කියා කිසි දෙයක් නැහැ. ஒன்றுமே இல்லை, ஆனால் இருக்கிறதை அழைக்கிற தேவன். කිසිම දෙයක් නැහැ. නමුත් ඒක ඇති දෙයක් ඇටියට පත් කරන දෙවියන් ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் වහන්සේ. சரீரம் செத்து போயிருந்தது. ආබ්‍රහම් සහ ශාරාගේ ශරීරේ මල බවට පත්ව உலக තිබුණා. வழக்கத்தின்படி சாராளுடன் எல்லாம் நின்று போயிருந்தது. ඒ ලෞකික ආකාරයට සාරාගේ ශරීරේ තියනව සියලු කාරණාවන් අන්තර වී තිබුණා. நீங்க எத்தனையோ பிள்ளை பெற்று வளர்த்த தாய்மார் இருக்கிறீங்க. මේ බොහෝ දරුවන් බිහි කළා වූ මව්වරු දැන සිටිනවා. உலகத்தின் விஞ்ஞானத்தின்படி ඒ ලෝකෙ තිබෙන විද්‍යාව අනුව ஸ்திரீகளுக்கு ස්ත්‍රීන්ට 45-50 வயது வரும் பொழுது අවුරුදු 45 50 වන මිටදී வழக்கமாய் இருக்கிற காரியங்கள் நின்றுவிடும். කාන්තාවන් පිළිබඳව තියෙන නියමය නතර වෙනවා. இல்ல மாதவிடாய் எல்லாம் நின்று போயிட்டு பிள்ளை பெறுகிற காரியம் நின்றுவிடும். ඒ මාසික දේවල් නතර වෙලා ඒ දරුවන් ගැප් ගැනීම පවා නතර වෙනවා. ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்குல ஒரு சிலருக்கு சில நேரம் வயது போயிட்டு ඒ ලක්ෂයකට එක්කෙනෙකුට දහසකට එක්කෙනෙකුට වගේ සමහර විට දරුවෙක් එම ஆனா ගැප් விஞ்ஞானம் ගන්න என்ன පුළුවන්. சொல்லுகிறது? නමුත් විද්‍යාත්මිකන් පවසන ආකාරයට நோ, இதோட முடிஞ்சு. නෑ මෙතනින් අවසానයි. ஹல்லேலூயா. හලෙලූයා. சாராளுக்கு எத்தனை வயசுன்னு தெரியுமா? සාරට අවුරුදු කීයක් කියලා දන්නවද? எல்லாம் செத்து போயிருந்தது. සියල්ල මල බවට පත්ව තිබුණා. எதிர்பார்ப்பே இல்ல. කිසිම බලාපොරොත්තුවක් வேதம் නැහැ. சொல்லுது, தெளிவா எழுதி இருக்குது. දෙව් වචන ඉතා පැහැදිලිව ஆபிரகாம் පවසනවා. வயது முதிர்ந்தவனா இருந்தான். ආබ්‍රහම් ඉතා වයස්කව සිටියා. ஆனா எங்க ஆண்டவர் லேசுப்பட்டவர்ல தெரியுமா? නමුත් මගේ දෙවියන් වහන්සේ ලේසි පහසු කෙනෙක් නොවේ දන්නවද? ஆதியாகமம் 17 அதிகாரத்துல උත්පත්ති 17 වෙනි පරිච්ඡේදයේ முதல் வசனத்துல என்ன சொல்றாரு පළවෙනි පදයේ தெரியுமா? කුමක්ද පවසන්නේ? ஆபிரகாமுக்கு 99 வயசு இருக்கும் பொழுது ආබ්‍රහම්ට අවුරුදු 99ක් වෙන විටදී அவரை பார்த்து சொல்லுகிறார், ඔහු දෙස බලමින් කියනවා நீ எனக்கு முன்பதாய் நடந்து உத்தமமாயிரு. ඔබ මා ඉදිරියෙන් ගමන් කරමින් ඔබ අවංකව සැබෑ කෙනෙකුට සිටින්න. Hallelujah. හලෙලූයා. எத்தனை வயசுல? අවුරුදු කීයේදීද? 99 வயதானாலும் අවුරුදු 99ක් වුණා. 120 வயதானாலும் අවුරුදු 120ක් என் ஆண்டவர் වුණා. எதிர்பார்க்கிறது உத்தமமாய் அவர் முன்னுக்கு මගේ நடக்கிறது. දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ අවංක ලෙස උන්වහන්සේ ඉදිරියේ ගමන් ஹalleluya. කිරීම. என் හලෙලූයා. தேவன் அப்படியாப்பட்டவர். මගේ දෙවියන් වහන්සේ එලෙසයි. ஆபிரகாம் எல்லாம் செத்து போயிருந்ததா? ආබ්‍රහම්ගේ දෙයක් මල බවට පත් ஒரு තිබුණා. குழந்தை கிடைக்க வழியே இல்லை. දරුවෙකු පිළිසිඳ ගැනීමට හැකියාවක් නැහැ. ஒன்றுமே இல்லை. කිසිම දෙයක් නැහැ. கர்ப்பப்பை செத்து போயிருந்தது. ගර්භාෂයේ මිය ගින් තිබුණා. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
නමුත් දෙවියන් වහන්සේ පවසනවා உட்புவ காலத்தில் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் சாராளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். සුදුසු කාලයේදී ඔබට දරුවෙක් දෙනවා කියලා ස්වාමීන් වහන්සේ සාරාට ஒன்றும் இல்லாட்டியும் அது இருக்கிறதாய் உருவாக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர். කිසිම දෙයක් නොමැති නම් අර ඒ ස්ථානයේ දෙයක් ඇති කරන්නට උන්වහන්සේට බලය තිබෙනවා. හalleluya. ආමේන්. அவ்வளவு பெரிய ஒரு வல்லமையுள்ள ஆண்டவரை தான் நான் நீங்கள் ஆராய்ந்து ඒතරම් கொண்டிருக்கிறோம். බලවත් වූ දෙවි කෙනෙක් තමයි අපි නමස්කාර කරමින් සිටින්නේ. அவ்வளவு அற்புதம் செய்கிற நாங்கள் ஆராய்ந்து උන්වහන්සේ கொண்டிருக்கிறோம். ආස්කම් කරන්නව දෙවියන් වහන්සේ. ஹalleluya. හalleluya. ஏன் தம்பி சிரிக்கிறீங்க? என்னாச்சு? ඇයි නාවෙන්නේ? நிப்பாட்டிடுவேன். உங்களை பிரசங்கம் பண்ண விட்டுருவேன். ஒரு தடவை பார்த்தேன், அடுத்த தடவை பார்த்தா அதுதான் செய்வேன். இல்லாட்டி மைக் வந்துடும் தலைக்கு. சரியா? கவனம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ස්වාමීන් වහන්සේ යහපත්. ஆமென். හalleluya. தேவன் நல்லவர். දෙවියන් වහන්සේ ஹalleluya. கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ බලවත්ව සිටිනවා. ஹalleluya. හalleluya. ஆமென். ஆமென். என் ஆண்டவர் ஒன்றும் இல்லாத இருக்கிறது அழைக்கிற ஆண்டவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறீங்க. මගේ දෙවියන් වහන්සේ කිසිම දෙයක් නැති තැනදී நான் ඇති என்ன කරන சொல்ல දෙවියන් வந்தேன் වහන්සේ தெரியுமா? සිටිනවා. මම කුමක්ද ඔබට පවසන්න நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? මම කුමක්ද පවසන්න ஆண்டவர் හදන්නේ இவ்வளவு කියලා பெரியவர், இவ்வளவு அற்புதம் செய்யறன்னு சொன்னேன் தானே? දෙවියන් වහන්සේ මෙතරම් යහ බලවන්තයි මෙතරම් ආස්කම් இதே කරනවා කිව්වා நான் නේද? வெள்ளக்காரவங்க மத்தியில මේකම සුදු ජාතිකන් මැද්දේ கருப்பினர் இருக்காங்களே, ஆப்பிரிக்காக்காரவங்க, කළු ජාතිකන් ஆப்பிரிக்காக்காரவங்க, අප්‍රිකානු අය நைஜீரியன், கென்யன், டான்சானியன், இன்னும் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம். මේ වගේ රටවල් වල සිටින අය බොහෝ දෙනෙක් அந்த மாதிரி ஆட்கள் மத்தியில சொல்லி இருந்தேனா ඔවුන්ගේ මැද්දේ කියා சில තිබුණා. நேரம் இந்த பிளாஸ்டிக் நாற்காலியில உடைஞ்சிருக்கும். සමහරට මේ ප්ලාස්ටික් මේ පුටු පව කැඩි நாற்காலி மேல ஏறி இருந்து அல்லேலூயான்னு கத்தி இருப்பாங்க. මක්නිසාද ඔවුන් ඒ පුටු උඩ නැගිට அவங்க ஆண்டவரை நேசிப்பாங்க. ඒ තරම් හොඳ වෙනාසිර ප්‍රේම ஹalleluya. කරනවා. நம்ம හalleluya. இந்தியா மக்கள் வந்து இலங்கை மக்கள் இருக்கு பாருங்க. නමුත් ශ්‍රී ලාංකිකයන් සහ ඉන්දියානුවන් ரொம்ப டீசன்ட். ඔගොල්ලෝ බොහෝ ඩීසන්ට් ආකාරයෙන් துதிக்க சொன்னா வாய் திறக்க மாட்டாங்க. නමස්කාර කරන්න කිව්වොත් මොකේ හරියන්නේ பக்கத்துல නැහැ. இருக்கவங்க என்ன சொல்றதுன்னு பாக்குறேன். ළඟ ඉන්න කෙනාට මොනවද කියන්නේ? கழுத காது வளர்ந்துரும். கழுத காது வளர்ந்துரும். සෝරි. කලද බූරුවාගේ கழுத காது வளர்ந்துரும். බූරුවාගේ කන වර්ධනය වෙනවා. ஸ்கூல்ல அந்த கதை தெரியல உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாதோ? பிரதர் தெரிஞ்சிருக்கு இல்லையா? எங்களுக்கு ஸ்கூல்ல படிச்சு கொடுத்தாங்களே இப்படி ஒரு கதை. සභාපාලකතුමාගේ ඉස්කෝලේ එවැනි කතන්දරයක් කියා දී ஒட்டு තිබෙනවා. கேட்டு அங்கிட்டு போயிட்டு சொல்றது இருக்குதுல்ல. අහගෙන ඉඳලා අනිත් අයගේ දේවල් අහගෙන ඉඳලා කියන කතාවතනකට කියන එක වැරදි. எங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அதனால சரியான பயம் நாங்க ඒ சின்னது. නිසා කතාවක් තියෙනවා බූරුවාගේ කන වර්ධනය වෙනවා இந்த කියලා. காலத்து ஸ்கூல்ல எல்லாம் நல்ல படிப்பு இல்ல. මේ කාලේ ඒ ඉස්කෝල වල என்ன හොඳ ඉගෙනීමක් නැහැ. கம்ப்யூட்டரா என்னமல කාලයක් வந்திருக்கு. තිබෙනවා. ஆனா டிசிப்ளின் இல்ல. කිසිම ඩිසිප්ලින් එකක් பிள்ளைகள் නැහැ. தாய் தகப்பன் கனம் பண்றாங்கல்ல. දෙමව්පියන්ට දරුවෝ ගෞරව உண்மையா කරන්නේ නැහැ. நேசிக்கிறாங்கல்ல. අවංකව ප්‍රේම කරන්නේ නැහැ. பிரதர் முந்தி காலத்து பிள்ளைகள் எப்படி பிரதர்? බ්‍රදර් ඉස්සර කාලේ දරුවෝ கொலைப்படி செய்யாதவங்களா? இன்னைக்கு நான் செஞ்ச கொலைப்படி ஸ்கூல்ல இந்த இருக்க ஒரு பிள்ளைகளும் செஞ்சிருக்க மாட்டீங்க. ඒ කාලේ මම කරාව ඒ දැඟලිල්ල ඒ දඟකාරකම අද මේ දරුවෝ කවුරුත් කරන්නේ නැතුව ඇති. எங்க பிரின்சிபல் ஒரு ஜேபி இது ஆரம்பிச்சு தெரியுமா? முத ஸ்ட்ரைக், ஸ்கூல் ஸ்ட்ரைக். ඒ කාලේ ඒ ඉස්කෝලේ ඒ ஜேபி ප්‍රින්සිපල් முத இளங்கமலுக்கு ஸ்கூல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க தெரியுமா? ස්ට්‍රයික් එකක් ඉස්කෝල් වල තිබුණා. ඒ கேள்விப்பட்டிருக்கீங்களா? කාලේ ඔබ ආරංචි වෙලා තිබෙනවා. 86 87 87 80 වල 87 கொழும்பு பக்கத்துல இருந்தனா உங்களுக்கு தெரியாதா இருக்கும். ඔබ කොළඹ ප්‍රදේශ නිසා ඔබ නොදැන இலங்கையில ரெண்டாவது ஸ்கூல் ஸ்ட்ரைக் பண்ணது எங்க ஸ்கூல் தான். ඒ කියන්නේ ඉස්කෝල වල ස්ට්‍රයික් කරාදී අපේ ඉස්කෝලේ තමයි அதுல மெயினா இருந்தது நாங்க தான். ඒකට ප්‍රධාන ඇටියටි මම நாங்க සීල දෙනා எனக்கு பின்னுக்கு மேல பெரியவங்க. ඔව් සමග බොහෝ දෙනෙක් පිටිපස්සේ සිටියා. எங்க பிரின்சிபல் இருக்காரு பாருங்க. ඒ විදුහල්පතිතුමා සිටිනවා. அவர் ஒரு ஆமுதிரு முந்தி. ඔව් හාමුදුරු කෙනෙක්. அவர் சிவரை விட்டுட்டு கல்யாணம் முடிச்சு பிரின்சிபல் ஆகி வந்திருக்காரு. நல்ல மனுஷன். ඔව් සිවුරු අතහැරලා විවාහ වෙලා ඔව් සිටින ඔව් හොඳ මිනිස්සු. அவருடைய தம்பி தான் எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன். ඔහුගේ මල්ලි තමයි අපේ ඉස්කෝලේ ළඟ තිබෙනවා පොලිසියේ. போலீஸ்ல எஸ்ஐ அவர் ரெண்டாவது ஓஎஸ்சி. ඒ OIC-ට ඔව් පොලිසියේ වැඩ කටයුතු அப்ப இந்த பிள்ளைகள் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு போலீஸ் உள்ளுக்கு கொண்டு வந்துட்டாரு. මේ දරුවෝ ස්ට්‍රයික් කරනවා කියලා ඒ පොලිසියෙන් ආවා. ஸ்கூலுக்கு போலீஸ் வரலாமா பிரதர்? யூனிஃபார்மோட ஸ்கூல் நடக்கல வர முடியாது இல்ல? லா இருக்குல்ல? எப்படி போலீஸ் ஜீப் வந்துச்சுன்னு போலீஸ் ஜீப்ல நுறுக்கிட்டோம் கல்ல அடிச்சு. ඒ පොලිස් ජීප් එක ඉස්කෝලේට ඇතුල් වෙන්න දුන්නේ அப்ப නැහැ. டென்சில் கோபகடுவா தான் பண்டாரோல கேம்ப் பொறுப்பா இருந்தாரு. டென்சில் கோபகடுவா. ඩෙන්සල් කොපකල තමයි ඒකේ බාරව සිටියේ. அவங்க ஆமி வந்து கதைச்சு தான் எங்களை அமைதிப்படுத்தினார். ඒ අමුදාවේ අය ආවිලා කතා කරලා තමයි අපිව සංසුන් කරේ. என்ன நடந்தது தெரியுமா? කොහොමද සිද්ධ වුනේ දන්නවද? நானும் என்னோட கூட்டாளி போய் இப்ப இத்தாலியில இருந்து வந்திருக்கான் நீலக்கன் சொல்லி. அவன் டிப்போ சூப்பரண்ட் மகன். මමත් මගේ යාළුවෙක් ඉතාලියේ සිට எனக்கு இருந்தவங்க எல்லாம் மார்க்கெட்ல எல்லாம் பயங்கரமான ஆளுங்க. ඒ අපේ සමග සිටියා மந்திரிட மகன். ඔව් මන්ත්‍රීවරයෙක්. அதே போலீஸ் ஸ்டேஷன் ஓஎஸ்சி மகன் எல்லாம் இந்த கிளாஸ்மேட்ஸ் நாங்கள தான் இருந்தோம். OIC පුතත් ඒ පන්ති කාමරේ සිටියා. எனக்கு சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. ඉතින් ඔබට ඕන් ගැන කියන්න අවශ්‍ය නැහැ. නැහැ. ஜேபினர் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு ஆயுதம் புடிங்கிட்டு போனாங்க தானே. සිලු ඒ පොලිස් ස්ටේෂන් වලින් පැමිණලා ஜேபி வந்து JVP ඇවිල්ලා ආයුධ අරගෙන ගියා. பயப்படாம சொல்லுங்க அவங்க கவர்மெண்ட் தான் இருக்கு.
கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. சரியா? அந்த நேரம் நாங்க என்ன செஞ்சோம்? ඒ මොහොතේ අපි කුමක්ද කළේ? மூளை வெடி தெரியுமா? தும்மலா செடி. ඒ තුමරස් அது செஞ்சு வரும் இவ்வளவு பெருசா சின்னதா. ඒ වෙඩි රතින් එකක්. තුම්මලස් වෙඩි இல்ல. තුම්මලස් රතින්. அது 3-4 வெடி ஒரு வெடி ஆக்கி ඒ වෙඩි දෙක තුනක් එකට එකතු කරලා එකක් බවට පත් ஒரு කරලා 3 கிட்ட செஞ்சு நாங்க ඒකෙන් දෙක තුනක් හත් நாங்க තුනක් புல்லட்ஸ் විතර செய்வோம். பத்திரம் எஸ்டி தொலகாலம் பத்தாது. நாங்க நான் அந்த நேரம் இதுக்கு ஹாபி வந்து வேட்டைக்கு போறதா அதெல்லாம் செய்வோம். அதை விடுங்க. கர்த்தர் நல்லவர். දාංශයක් ඇටියට අපි එක එක කාරණාවන් කරා. இந்த மூளை வெடியை செஞ்சு මේ තුම්මලස් එක හදලා ஸ்கூலுக்கு பின்னாக அப்படியே தேயிலை தோட்டம் அது பின்னாக வந்தோடனே போலீஸ் ஸ்டேஷன். ඉස්කෝලේ පිටිපස්සේ තේවතු තිබෙනවා. ඊට පස්සේ පොලිසිය තිබෙනවා. நான் போகல. என் கிளாஸ்மேட்ஸ் ஒரு 4-5 பொடியனுங்க. நான் பின்னுக்கு இருந்தேன். මම ගියේ නෑ. මගේ පන්ති අනිත් අය ගියා. මම පිටිපස්සේ සිටියා. இத்த பெரிய வெடியை கொண்டு வந்து 10 வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டாங்க. මෙතරම් විශාල තුම්බලස් එක පත්තු කරලා පොලිස් ස්ටේෂන් அது එකට பொம்மை දානවා. பார்க்கணும் சத்தம். ඒක බෝම්බ එකටත් වඩා ඒක ඒ තරම් සද්දයක් முழு போலீஸ் තිබුණා. ஸ்டேஷன் அவ்வளவு போட்டு ஓடி போயிருச்சு பனி මුළු டவுன். පොලිසිය මතහැරලා දාලා දිව්වා. இந்த கேஸ்ல எங்க 2 பொடியனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட. මේ ප්‍රශ්නය නිසා මේ පැමිණිල්ල නිසා දරුවන් දෙදෙනෙක් එන්න ඉස්කෝලේ යුනිෆෝම් එන්න classmate. ඔව් පාලකතුමාගේ ක්ලාස්මේට්ලා දෙන්නෙක්ව අත්අඩංගුවට இதுக்காக ගත්තා. ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சோம் இரண்டாவதாக இலங்கையிலே. දෙවන වතාවට ඒ ආකාරව ස්ට්‍රයික් එකක් இதுக்கு தான் පවත්වනවා. போலீஸ கொண்டு வந்தாரு பிரின்சிபல். මේ ප්‍රින්සිපල් போலீஸ் உள்ளுக்கு கொண்டு வந்தாரு. පොලිසිය ඇතුළට එකගෙන போலீஸ் ආවා. ஜீப்பெல்லாம் ஓடிச்சிட்டோம். පොලිස් ජීප් ඔක්කොම ஸ்ட்ரைக் සැඟෙව්වා. போய்கிட்டு இருக்கு. ස්ට්‍රයික් එක டென்சில் පවත්වන கோபகட ஆமியோட வந்து எங்களை சமாதானப்படுத்துறாரு. ඩෙන්සිල් සිල් දෙනා ஆமி எப்பவுமே நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா ඒක டீல் සමාදානය பண்ணுவாங்க. කරනවා. ඔවුන් ඒක හොඳින් ඩීල් இந்த කරනවා. பிரின்சிபலோட கோவம் මේ எங்களுக்கு. ප්‍රින්සිපල් සමග තරහවක්. பிரின்சிபல் ஆபீஸ்ல இருந்தாரு. ඒ ප්‍රින්සිපල් ඔෆිස් එකේ பெரிய සිටිනවා. ஆபீஸ். ලොකු உங்களுக்கு ඔෆිස් தெரியும் அந்த ஆஷ் கலர்ல இப்படி சின்ன சின்ன கண்ணாடி அடிச்ச அந்த ரூம் தானே இருக்கும் சிஸ்டர். இப்பெல்லாம் இல்ல முந்தி காலத்துல அப்படிதான் இருக்கும். ඉස්සර කාලේ තිබුණා වගේ ඇෂ් කලර් එකට ඒ ග්ලාස් வெளிய செக்ரட்டரி அக்கவுண்டன்ட் கிளார்க் மாதிரிலாம் இருப்பாங்க. பிரின்சிபல் ரூம் உள்ளுக்கு இருக்கும். එළිය සිකියුරිටි ඒ ගාඩ් එකේ සියලු දෙනාම இவர் සිටිනවා. செய்யறத செஞ்சு ரூம்ல உட்கார்ந்து இருந்தாரு. මෙයා හැමදේම කරලා ඒ රූම් එකේ සිටියා. நம்ம பொடியில நாங்கெல்லாம் போயிட்டு வெளிய பூட்டை போட்டுட்டு අපි සිට දෙනාම ඇතුල් වෙලා එළියෙන් ඉබ්බ දාලා கண்ணாடி தானே உடைச்சிட்டு என்ன செஞ்சோம் தெரியுமா? ඒ ජනේලේ කණ්ණාඩි කඩලා කුමක්ද කළේ දන්නවද? பட்டாசு இப்படி கட்டா பத்த உள்ளுக்கு போட்டு රතින්ජා මේ ආකාරව ගොඩාක් අපි එකපාර පත්තු කරලා දැම්මා. பிரின்சிபல் டேபிள் மேல இருந்தாலும் முழு உடம்புல சுட்டு போயிடுச்சு. විදුහල් පැතුමා මේසෙ ළඟ සිටියා. ඕක මුළු ශරීරෙම පිච්චිලා ගියා මේ සුඩ. அப்படி அட்டகாசம் பண்ண ஆளுங்க தான் நாங்க. ඒ ආකාර වැරදි දේවල් කරාවු අය තමයි අපි. ஆனாலும் නමුත් நான் என்ன சொல்ல வந்தேன் මම தெரியுமா? කුමක්ද කියන්න ආවේ? எங்க அம்மா ஃபீலிக்ஸ் அம்மா தான் இருக்கிறேன். ஓன்னு சொன்னாலும் அடி. ஓன்னு சொல்லக்கூடாது. நான் வாரேன்னு சொல்லணும், இருக்கிறேன்னு சொல்லணும். අම්මා අඬ ගන්න වෙලාවෙදිත් මම ඔව් කියලා කියන්නේ මම එනවා කියලා මම යන්නේ. எங்க தாய் தப்பனுக்கு முன்னதே யாரே வா நீ போன்னு பேச முடியாது. අපේ අම්මාගේ ඉස්සරහ පිට වරෙන් ඵලයන් ඒ වගේ වචන පාවිච්චි කරන්නට බෑ. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை கூட நாங்க மரியாதையா கதப்ப வெளியே போயிட்டு தான் வாடா போடான்னு பேசிக்குவோம். ඉස්කෝලේ යාළුවෝ සමග පවා අපි ගෞරවයෙන් කතා வயசுக்கு කරනවා. மூத்தவங்கள பேர் சொல்லி கூப்பிட விட மாட்டாங்க. පැටිහිටියන්ට නම කියලා අඬ ගහන්න எங்கட බෑ. அப்பா ஒரு வைத்தியர், பெரிய டாக்டர். எங்கட அப்பா මගේ පියා වෛද්‍යවරයෙක්. எங்களெல்லாம் சார் பேபி மாத்தியா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இருந்தாலும் நாங்க பெரியவங்க எல்லாம் வயசு பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம். සර් බේබි මහත්තයා ඒ ආකාරව නම් කියලා තමයි අඬ ගහලා තියෙන. වැඩිහිටියන්ට පවා නම කියලා අඬ என்ன ගන්න சொல்ல බෑ. வந்தேன் தெரியுமா? කුමක්ද මේ කියන්න இந்த காலத்து පැමිණි பிள்ளைகளுக்கு இதை எதிர்பார்க்க முடியுமா பிரதர்? මේ කාලේ මේ දරුවන්ගේ මේ දේවල් Trend மாறி බලාපොරොත්තු වෙන්න போச்சு. පුළුවන්. කාලේ වෙනස් වෙලා. அப்பா பாஸ்டரா இருந்தா கூட පියා සභා පාලකවරයෙක් වුණත් හරි நான் உண்மையை தான் சொல்றேன். මම ඇත්ත තමයි කියන්නේ. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் දෙවියන් වහන්සේ நேசிக்கிறார். යහපත්. උන්වහන්සේ ප්‍රේම அந்த කරනවා. காலத்து கர்த்தர் கிருபையை ඒ கொடுப்பார். කාලේට උන්වහන්සේ කරුණාව දෙනවා. ஹalleluya. හalleluya. அவன் என்ன சொல்ல வந்தேன்னா, මම කියන්නේ කොහොමද எங்க ஆண்டவர் அவ்வளவு பெரியவர்னு சொல்லும் பொழுது දෙවියන් වහන්සේ තරම් බලවන්තයි කියන எங்க உள்ளத்தில் அப்படியே வரணும். ஆமென். අපේ හදවතට එන්න ඕනේ. ආමේන්. හalleluya. හalleluya. ஏன் தெரியுமா? அவர் ஜீவிக்கிறார். මන්ද උන්වහන්සේ உங்களோட ජීවිතයි. இருக்கிறார். ඔබ සමග සිටිනවා. அதுதான் இன்னைக்கு நிர்மூலமாக இருக்கிறீங்க. ඇයි ඔබ නැති වෙලා යන්නේ? ඔබ අදනේ සිටිනවා. பாடுறோம். එම නිසානේ අපි ගායනා கிருபையால் කරන්නේ. பாடணும்ல. අපි ගායනා කළා නේද? நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை. ஹalleluya. හalleluya. முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்க. ஹalleluya. හalleluya. அவர் மனதுருக்கங்க. උන්වහන්සේ තරම් අනුකම්පා என்ன சொல்றேன்னா සහගතයි. ஃபீல் பண்ணுங்க ஆண்டவர். එනිසා ඒක ඔබ ඇඟීමක් ඇති ஆண்டவரை உணருங்க. උන්වහන්සේ ඔබට හැඟෙන්න தேவ සලස්වන්න. பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுங்க. දෙවියන්වහන්සේගේ අභිමුඛත්වය ඔබට හැඟෙන්න அதை සලස්වන්න. என்ஜாய் பண்ணுங்க, ருசிங்க. ඒක ඔබ රස විඳින්න ඔබ நீங்க සතුටු වෙන්න. ஆராதிக்கும் பொழுது கர்த்தரை தொடுறதா நினைச்சு கொள்ளுங்க. ඔබ නමස්කාර කරන වෙලාවේ ස්වාමීන් වහන්සේ ඔබ ස්පර්ශ කරනවා කියලා தனிப்பட்ட සිතා ஜெபங்களை ගන්න. நீங்க ஜெபிக்கிறீங்களா? ඔබ පෞද්ගලිකව යාත්නා කරනවාද? இயேசுவின் கரத்தை பிடிங்க, நான் உங்க கரத்தை பிடிக்கிறேன்னு சொல்றீங்களா? යේසුනේ මගේ දෑත අල්ලන්න මම ඔබගේ දෑත අල්ලන්නම් කියලා உங்களுக்கு කියනවා. ஃபீல், உங்களுக்கு உணர்வு வரணும். அவர் கரத்தை பிடிக்கும் போது ஆணி அடிக்கப்பட்ட காயத்தோட பிடிக்கிறனே, அவர் தொடுகிறதா தெரியல. காலை தொடும் பொழுது
இந்த வாழ்க்கையில அனுபவத்தை சொல்றேங்க. ඔබට ඇඟෙන්න ඕනේ ස්වාමීන් වහන්සේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඇන ගසන ලැබුවා වූ දෑත ස්පර්ශ කරනවා කියලා උන්වහන්සේ ස්පර්ශ කරනවා කියලා. ஹalleluya. හalleluya. ஏனா මක්නිසාද நாங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் අපි කොයි ආකාරව සිටියත් உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் தெரியும். ඔබට ප්‍රේම කරනව දෙවියන් වහන්සේ. அவருக்கு என்ன தெரியுமா வேணும்? උන්වහන්සේට කුමක්ද අවශ්‍ය? எப்படியாவது எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிரு. කොහොම හරි අපිව ස්වර්ග රාජ්‍යයට ගෙන යන්න. நரகத்துக்கு கொண்டு போ தேவையில்ல. අපායට යන්න නොවේ. வேணாம். නෑ. அதுதான் மன்னித்து 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 கிருபையை கொடுத்து கொடுத்து இதுவரைக்கும் வைத்திருக்கிறார். එමෙ නිසා තමයි සමාව දීලා මෙතරම් දුර උන්වහන්සේ අපට அதுதான் நான் சாராளை பார்த்து சொல்லுகிறார். එමෙ නිසා උන්වහන්සේ இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன். ලුහුඩු මොහොතකට නුඹ අත්හැරීමේ. இந்த உருக்கத்தோடு நான் இழுத்துக் கொள்வேன், சேர்த்துக் கொள்வேன். අනුකම්පාවෙන් නැවත කැඳවා ගන්නෙමි. ஹalleluya. හalleluya. இந்த வாக்குத்தத்தம் මේ පොරොන්දුවේ சாராளுக்கு වචනය கொடுக்கப்பட்டது. සාරාට දෙනු ලැබුවා. அருமையான தேவஜனமே, මගේ ප්‍රේමවන්ත දේව கர்த்தர் ජනතාවනි. நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. கர்த்தர் நல்லவர். මගේ දේවන් වහන්සේ ஆதியாகமம் 16 16 அதிகாரம் 3 ல இருந்து 5 வரைக்கும் சீக்கிரமாய் வாசிங்கள். උත්පත්ති 14 වෙනි පරිච්ඡේදයේ 3 සිට 5 දක්වා ඉක්මනින් කියවමු. ஆதியாகமம் 16 அதிகாரம் උත්පත්ති 16 වෙනි පරිච්ඡේදයේ 3 ல இருந்து 5 வரைக்கும் சீக்கிரம். 3 සිට 5 දක්වා. ආබ්‍රහම් කාරාන් දේශයේ දස අවුරුද්දක් ஆ වාසය කළ පසු ආබ්‍රහම්ගේ භාර්යාව සාරායි තමාගේ දාසිය වූ මිසරිය ආගාර ගෙන තමාගේ පුරුෂයා වූ ආබ්‍රහම්ට භාර්යාවක් කොට පාවා දුන්නාය. ඔහු ආගාර වෙතට පැමිණි. ඇය ගර්භණී වූවාය. ඇය තමා ගර්භණී වූ බව දැනගත් කල ඇයගේ ස්වාමී ගෝසුරු කොට සැලකුවේ. සාරායි ආබ්‍රහම්ට කතා කොට මට අයුක්ත නුඹ කෙරෙහි වේවා. මාගේ දාසිය නුඹ ළඟට දුනිමි. ඇය තමා ගර්භණී වූ බව දැනගත් කල ඇය සුළු කොට සැලකුවා. මා සුළු කොට සැලකුවාය. ස්වාමීන් වහන්සේ මාසා නුඹ අතරේ විනිශ්චය කරන සේක්වායි කීවාය. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. கர்த்தர் நல்லவர். தமிழ்ல வாசிங்க பாப்பா, ஒவ்வொரு வார்த்தையை நான் கடந்து ද්‍රවිඩ சொல்லுகிறேன். භාෂාවෙන් කියවන්න බලන්න. ஆபிராம் கானான் தேசத்துல 10 வருஷம், வேதத்துல 10 வருஷம் எழுதியிருந்தா something there. ආබ්‍රහම් කානාන් දේශයේ දස අවුරුද්දක් ජීවත් වුණා කියලා තිබෙනවා. අවුරුදු ஏதோ 10ක් இருக்குது. කියන්නේ එතන යම් කිසි දෙයක් තිබෙනවා. நம்ம தான் ஆராய்ந்து பார்க்க மாட்டோம், பைபிளே வாசிக்க மாட்டோம். வாசிச்சாலும் අපි ඒක තරම් විමර්ශනයක විමර්ශ சில කරලා கால බලන්නේ வேலைக்கு නැහැ. போறதுக்கு முதல்ல ஸ்கூலுக்கு போறதுக்கு பைபிள் எப்படி தெரியுமா வாசிப்பாங்க? සමහර අය රැකියාවට ඒ වගේම පාසලට යන්න இப்படி ප්‍රතිදින කොයි ආකාරද වචනේ கையை வச்சு කියවන්නේ. இப்படி பரட்டுவாங்க. මේ මැංගිල්ල තියාගෙන පෙරලනවා. யூதாஸ் நாண்டுகிட்டு செத்தான். ජූදාස් නැසු මිය இது என்னடா முத போல யூதாஸ் நாண்டுகிட்டு செத்தான் இருக்குது. ජූදාස් බෙල්ල වැල දාගෙන මැරුණා සීසී, කියලා අද කියනවා. வேணாம். අනේ අනේ ඒක එපා. அப்படி இப்படி பரட்டுவாங்க. ඉන්පස්සේ මෙයා කර පෙරලනවා. ஆ? 3 தடவை இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். අප දන්නවා කියලා ஆ? හිතනවා. திருப்பி பரட்டுவாங்க. නැවත පෙරලනවා. நீயும் அதே செய்யின்னு வசனம் இருக்கும். නුඹත් එසේම ஐயா, කරන්න කියලා இது කියනවා. என்னடா ச்சீ. අනේ අනේ මේ මොකද්ද මේක නෙමේ. அப்புறம் புதிய ஏற்பாடுல ஏதாவது பாப்போம். இப்படி ඉන්පස්සෙ අලුත් කිවිසුමක් කරේ எல்லாமே புதிய ஏற்பாடுல தான் நான் சொல்றேன். අලුත් කිවිසුම තමයි මම කියන්නේ. இன்னொன்னு பாப்போம். තව එකක් බලමු. செய்யறது சீக்கிரமா செய். කරන දේ ඉක්මනින් කරන්න. அப்படியெல்லாம் வேத வாசிக்காதீங்க. එලෙස දෙව වචනේ කියවන්න එපා. ஹalleluya, கர்த்தர் நல்லவர். හalleluya දෙවියන් වහන්සේ ஒரு යහපත්. வசனம் வாசிச்சாலும் உட்கார்ந்து தியானிச்சு එක வாசி. වචනයක් කියවුවත් අර ඒක මෙනෙහි කරන්න. ஆபிரகாம் கானான் தேசத்துல 10 வருஷம் இருந்தாராம். ආබ්‍රහම් කානාන් දේශයේ අවුරුදු 10ක් ජීවත් වුණා. சாராளுக்கு வாக்குத்தத்தம் வந்திருக்கிறது. සාරාට පොරොන්දු වචනයක් පැමිණ තිබුණා. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்தார். ආබ්‍රහම්ට ඒ අනාගත වාක්‍ය දෙවියන් වහන්සේ உற்பவ දුන්නා. காலத்துல உனக்கு குமாரன் பிறப்பான்னு சொல்லி இருந்தாங்க. කාලෙද ඔබට පුත්‍රයෙක් ලබන්නේ කියලා කියලා சொன்னது තිබුණා. தேவன் என்று ஆபிரகாமுக்கு தெரியும், சாராளுக்கும் தெரியும். ඒ කීවා උදේ දෙවියන් වහන්සේ කියලා ආබ්‍රහමුත් දන්නවා සාරාත් ரெண்டு දන්නවා. பேரும் நல்ல விசுவாச குடும்பம். දෙදෙනාම ඇදහිලිවන්ත පවුලක්. அப்புறம் ஏன் එසේනම් ඇයි இவர்கள் விசுவாசம் உடைந்து போனது? ඔවුන්ගේ ඇදහිල්ල කැඩී ගියේ? கானான் தேசத்துல 10 வருஷம் இருந்தார்கள். කානාන් දේශයේ අවුරුදු 10ක් වාසය කළා. எதற்கு ஆகாரை, அதுவும் எகிப்திய பெண்ணை ஆபிரகாமுக்கு இன்னொரு மனைவியாக தன்னுடைய வேலைக்காரியை கொடுக்க வேண்டும். කුමකටද සාරාගේ දාසිය මිසරිය ආගාරව ආබ්‍රහම්ට භාර්යාවක් කොට සන්නපාවා දිය යුත්තේ? பிரசங்கங்கள் நீங்கள் கேட்டிருக்கலாம். ඔබ දේශනාවල අසන්න පුළුවන්. பார்னோல பி லகா ரோகினே, பார்னோல பி லகா ரோகி, பி
பாட்டு பாடணும். අපි ගායනා කරනවා. பி லகா ரோஹி அதுதான் பைபிள் රාගා රෝගී කියලා ගායනා කරනවා. ஹalleluya. Hallelujah. இது சாராளுடைய குழந்தை அழுக்குரலை கேட்டு தண்ணீர் ஊற்று வந்ததை குறித்து பாடல். சாராள் இல்ல ஆகார், மன்னிக்கணும் ஆகார். ආගාර්ගේ දරුවා ඒ දිය උල්පත නැතුව දිය නැතුව இந்த பிரசங்கத்துக்கு சம்பந்தம் இருக்கப்படினால் தான் நான் பாடினேன். මෙම දේශනාවට එක සම්බන්ධතාවයක් තිබෙන නිසා තමයි ගායනා කරන්නේ. ஹalleluya. හalleluya. அப்ப சாராளுக்கு என்ன வந்தது? ஆண்டவர் தன்னை சொன்னவர் එසේන සාරාට කුමක්ද ඇති වුනේ? දෙවෙනි ஏன் தன்னுடைய வேலைக்காரியை மனவாட்டியா கொடுக்கணும்? ඇයි වෙන දාසියෙක් අපි භාර්යාවකට දිය යුත්තේ? ஏன் கொடுக்க வேண்டும்? කුමක් නිසාද දිය எனக்கு යුත්තේ? பிரியமான தேவஜனமே, මට ප්‍රේමවත් දේව දරුවෝ. ஆபிரகாம் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ආබ්‍රහාම ඒක පිළිගත ஒரு යුත්තේ. காலத்திற்கு இது ஒரு கேள்வி இருந்தது. ඒක කාලයක මට ප්‍රශ්නයක් விசுவாசத்தின் තිබුණා. தந்தை, ඇදහිල්ලේ පියා. அவர் விசுவாசத்தின் தந்தை, ඔව් ඇදහිල්ලේ පියා. வாக்குத்தத்தம் கொடுத்தது தேவன். පොරොන්දුවේ වචනේ දුන්නේ දෙවියන් වහන්සේ. மறுபடி வந்து தேவன் பேசுகிறார் නැවත දෙවියන් වහන්සේ කතා කරනවා. இல்லையா? කතා කරනවා. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. அப்ப விசுவாசத்தின் தந்தை அல்லவா? ඇදහිල්ලේ පියා නොවේද? ஏன் ඇයි? ஆண்டவர் சொன்னார் ஆகாருக்கு உனக்கு தான் பிள்ளை பிறக்கும்னு? දෙවියන් වහන්සේ කිව්වද ආගාරට ආබ්‍රහාම්ට දරුවෙක් ඉපදෙනවා කියලා? சொல்லவில்லை. උන්වහන්සේ කිව්වේ නැහැ. சாராளுக்கும் உனக்கும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். සාරාටයි නුඹටයි කියලා තමයි දෙවියන් වහන්සේ என்ன ආබ්‍රහාම්ට நடந்தது விசுவாசத்தின் தந்தைக்கு? මේ ඇදහිල්ලේ පියාට කුමක්ද සිද්ධ වුනේ? விசுவாசத்தின் தாய் சாராளுக்கு என்ன நடந்தது? உலகத்தின் தாய்க்கு ඇදහිල්ලේ මව සාරාට කුමක්ද සිද්ධ වුනේ? ஏன் ஆகாரை கொடுக்க வேண்டும்? කුමක් නිසාද ආගාරව දිය යුත්තේ? அவருடைய விசுவாசம் தளர்ந்து போனதா? ඔවුන්ගේ විශ්වාසය අඩු වෙලා ගියාද? அப்படின்னா அதுக்கு பிறகுதான் விசுவாச தந்தையின் பேரே வருது. එසේනම් ඉන් පසුව නේද ඇදහිල්ලේ පියා කියලා தேவன் නමක් இப்படியா ලැබුණේ? பற்றால் விசுவாச தந்தையின் ஒரு பட்டத்தை கொடுக்கிற தேவன் அநீதி உள்ளவரா? ඇයි දෙවියන් වහන්සේ ඇදහිල්ලේ පියා කියන නාමය ඔහුට ලබා දුන්නේ? சொல்லுங்க. කියන්න. என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? කවදාද ඔබ කල්පනා කර තිබේද? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா இந்த කවදාද சம்பவத்தை ඔබ குறித்து? කල්පනා කර තිබෙනවද මේ සිදුවීම கர்த்தர் ගැන? நல்லவர். දෙවියන් වහන්සේ வேத යහපත්. வாசிங்கன்னா உணர்ந்து ருசித்து வாசிங்க. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියවන අවස්ථාවේදී ඇඟීමෙන් அவங்க ඔබ இருந்த රස கானான் தேசம் பிரதேசத்திலே ඔවුන් වාසය කරන වේ කානාන් ප්‍රදේශයේ ஒரு சட்டம் இருந்தது. එක නීතියක් තිබුණා. ஒரு சட்டம் එක இருந்தது. නීතියක් තිබුණා. 10 வருடம் மாத்திரம் தான் பிள்ளை இல்லாம ஒரு குடும்பம் சீமாட்டியால் அல்லது பணக்காரர்கள் அங்க இருக்க முடியும். අවුරුදු 10ක් එක පවුලක් දරුවන් නොලැබ ඒ කානාන් දේශයේ වාසය කරන්න 10 බැරි. வருஷத்துக்கு மேல பிள்ளை இல்லாட்டி අවුරුදු 10කට වැඩි දරුවෙක් அவங்கள නැති නම් குடியுரிமை எடுத்து ඔවුන්ගේ උරුමය රැගෙන இவங்களை அந்த தேசத்திலிருந்து வெளியே விரட்டிடுவாங்க. ඔවුන් ඒ දේශෙන් පිටත් කරනවා. ஆபிரகாமுக்கு நிறைய செல்வாக்கு சொத்து இருந்தது. ආබ්‍රහාම්ට බොහෝ සැප සම්පත් வேலைக்காரர்கள் அதிகமா இருந்தாங்க. බොහෝ දාස දාසියන් සිටියා. எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ඒ සියල්ල ඔවුන් උදරා ගනී. இந்த தேசத்தின் சட்டம், ඒ දේශීය அவங்க இருந்த නීතිය. பிரதேசத்தின் சட்டம். ඔවුන් හිටියා ප්‍රදේශීය නීතියයි. இவங்க இருந்து பார்த்தாங்க, ඔවුන් ඉඳලා බැලුවා. பிள்ளை கிடைக்கல. දරුවෙක් ලැබුණේ 10 නැහැ. வருஷம் ஆகிறது. අවුරුදු 10ක් ගත වුණා. இந்த தேசத்திலிருந்து இவங்களை அனுப்பிடுவாங்க, குடியுரிமை எடுத்துருவாங்க என்று ඒ சொல்லி දේශයේ ඔවුන්ට ඉන්න නොදී ඒ சாராள் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். සාලා එක ආලෝක උපදේශනයක් ஆகாரை உனக்கு நான் தருகிறேன், ආගාරව ඔබට දෙනවා. அவன் மூலம் ஒரு குழந்தை பெறு. ඒ තුලින් ඔබ දරුවෙකු சில சமயம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் இதுவா இருக்கலாம். සමහරවිට ස්වාමීන් වහන්සේ කිව්වා වූ අනාගත වාක්‍ය මේ වෙන්න சாரா පුළුවන්. சொல்ற வார்த்தை தெரியுதானே உங்களுக்கு? සාරා කිව්වා ඒ වචනේ ඔබ දන්නව නේද? ஹalleluya. எல்லாம் வாசிக்க நேரல ஓடி போயிரும் அப்புறம். සියල්ල කියවන වෙලාව 11 මදි. மணி எழுதி உட்கார்ந்திருக்கீங்களா? 11 වෙනකන් ඉඳගෙන சரியா? ඉන්නවද? மத்தவங்க எல்லாம் ஐயோ வீட்டுல சமைக்கணும், අනිත් අය උයන්න சிக்கன் வாங்கி வச்சிட்டு வந்துட்டு கெட்டு போய் அதெல்லாம் யோசிக்க ஒண்ணு கெட்டு போக. ඕනේ ඒ වගේ ගොඩක් ஹalleluya. හalleluya ஹalleluya. හalleluya. என்ன சாரா சொன்ன ஞாபகம் இருக்கா? සාරා කියපු දෙපට මතකද? ஆகாரை மனமாட்டியா கொடுக்கும் போது என்ன சொல்றார்? ආගාරව භාර්යාව වැටියට தேவன் ஒருவேளை ஒருவேளை සමහර විට இவள் மூலமா சந்ததி உருவாக்கலாமோ? ඇය තුලින් උන්වහන්සේගේ වංශය ඇති කරන්න அவ පුළුවන්ද? உறுதியா சொல்லல. ඇයි ස්ථීරව කිව්වේ ஏன்னா නැහැ? வாக்குத்தத்தம் கொடுத்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் මක්නිසාද ඒ පොරොන්දුව දුන්නේ දෙවෙනාසේ அவன் விசுவாசம் இருக்குது. ඔවුන්ට ඇදහිලා තිබෙනවා. ஃபுல்லா இருக்கிறாங்க. සම්පූර්ණයෙන්ම තිබෙනවා. ஆனா அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டது. නමුත් ඔවුන්ගේ වාතාවරණය ඒ ඔවුන් ඒ ආකාරයට පත් කරා. இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். තව ටිකක් ඉන්න පුළුවන්. ඉන්න சொல்லுவோம், நாங்கலாம் சொல்லுவோம். අපි නම් කියනවා. அதுல ஒரு கடுகு அளவு கூட இருக்க மாட்டோம். එක එක අබෑටියක තරම්වත් අපි සිටින්නේ නැහැ. நான் பொய்யா சொல்றேன்? මම බොරුද කියන්නේ? விசுவாசம் இருக்குதா? ඇදහිලා තිබෙනවා. ஹalleluya. இருக்கு கேட்டேன். எங்கட விசுவாசம் இருக்கு. මතුල විශ්වාසය இயேசு என்ன තිබෙනවා. சொன்னார்? கடுகு அளவு விசுவாசம் தான் சொன்னார். යේසුස් වහන්සේ කොහොමද කිව්වේ? අබෑටියක තරම් ඇදහිල්ලක්. கடுகு அளவு விசுவாசம். අබෑටියක තරම් ඇදහිල්ලක්. உங்களுக்கு ஒரு கடுகு அளவு கூட விசுவாசம் இல்லாதவங்க கையை தூக்குங்க. இல்லாதவங்க මේ ස්ථානේ අබෑටියක තරම් ඇදහිල්ලක් නැමැති කවුරු හරි ඉන්නවනම් අත උස්සන්න. இல்லாதவங்க கையை தூக்குங்க பாப்போம். නැති අය අත උස්සන්න. இருக்கு. තිබෙනවා. ஹalleluya. හalleluya. கடுகு அளவு இல்ல.
අබෑටයක් තරම් නෙමෙයි. எனக்கு பூசணிக்காய் தெரியுது வட்டக்கான்னு சொல்லுவாங்க சிங்களத்துல. වට්ටක්ක ගෙඩිය තරමට. அது அமெரிக்கன் வட்டக்காய் போல பெருசா இருக்கும். ඇමරිකානු වට්ටක්ක ගෙඩිය තරම් විශාල. அவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கு ඒ எனக்கு. තරම් ඇදහිල්ලක් මා තුල තිබෙනවා. எனக்கு இருக்கு. සභා පාලකතුමා තුල තිබෙනවා. ஹalleluya. හලෙලූයා. ஆனா என்ன නමුත් කුමක්ද? வட்டக்கால பெரிய ஓட்டை இருக்கு நடுவுல. වට්ටක්ක ගෙඩියේ මැද ලොකු ඉස්භාවයක් තිබෙනවා. ஆனா இயேசு சொன்ன கடுகளவு விசுவாசத்துல නමුත් අබෑටය තුල ඒ ආකාර நீங்க ඉස්භාවයක් நினைச்சாலும் ஓட்ட போட முடியுமா? ඔබ ඉතුවතර ඔබට හිල් විදින්න පුළුවන්ද? ஓட்ட போட முடியுமா? හිල් විදින්න පුළුවන්ද? அந்த விசுவாசத்தை இயேசு சொல்றாரு. ඒ ඇදහිල්ල තමයි நம்ம යේසුස් ஜெபிக்கும் වහන්සේ போது ஆண்டவரே පවසන්නේ. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் போதும். අපි කියන ස්වාමිනේ අබෑටය உனக்கு තරම් கடுகளவு விசுவாசம் இல்ல உங்களுக்கு. ඔබට අබෑටය තරම් மன்னிச்சிடுங்க. ඇදහිල්ල නෙමෙයි. உனக்கு வாப்போன்னு பேசுற பரவாயில்ல, வயசு கொஞ்சம் கூட அதனால பேசலாம். பிரதர் நீங்க என்ன மன்னிச்சுங்க. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. பிரதர் நீங்க கர்த்தர் பெரியவர். ஹalleluya. ස්වාමීන් වහන්සේ ஆமென். ආමේන්. கடுகளவு விசுவாசம். අබෑටයක තරම් ඇදහිල්ල. அது என்னத்தை குறித்து இயேசு பேசுறாரு ඒ தெரியுமா? කුමක් පිළිබඳව යේසුස් වහන්සේ පවසන්නේ? முழு விசுவாசம். මුළු සම්පූර්ණම ඇදහිල්ල. அது முழு விசுவாசம். සම්පූර්ණ ඇදහිල්ල. யாராலும் ஓட்டப்பட முடியாத කිසි කෙනෙකුට හිල් விசுவாசம். විදින්නවත් බැරි තරමට எந்த ඇදහිල්ල. சூழ்நிலை நெருக்க முடியாத කිසිම விசுவாசம். වාතාවරණයක් එක පීඩනය කරන්න அது எதுவா இருந்தாலும் உடைக்க முடியாத விசுவாசம். ඒක මොන දේ වුණත් ඒක කඩන්න என் බැරි තරමට தேவன் ඇදහිල්ල. செய்வார் என்றால் செய்வார். මගේ දෙවියන් වහන්සේ කරනවා කිව්වොත් කරනවාමයි. அதுக்கு காத்திருக்கிற ඒ விசுவாசம். සඳහා ඇදහිල්ලෙන් බලා காத்திருந்து සිටින්න பலன் ඕනේ. அடைகிற ඒ விசுவாசம். බලා සිටීමේ ඇදහිල්ල. கழுகை போல் சட்டைகள் அடித்து உயர உயர பறக்கிற விசுவாசம். රාජාලින්මන් පියාපත් නගමින් ඉහළට පියඹා යන්නා වූ ඇදහිල්ල. அல்லேலூயா. හලෙලූයා. அந்த விசுவாசத்தை இயேசு ඒ பேசுறார். ඇදහිල්ල පිළිබඳව තමයි යේසුස් වහන්සේ කතා எனக்கு කළේ. இது கொஞ்சம் விசுவாசத்தை குறித்து මේ சொன்னாரு. පොඩි ඇදහිල්ලක් පිළිබඳව නොවේ. அது fulfill faith. ඒක සම්පූර්ණම ඇදහිල්ලෙන් සම්පූර්ණ වෙලා. fulfill faith. ඒක සම්පූර්ණ වෙලා තියෙන ඇදහිල්ල. கொஞ்சம் இருந்தாலும் அது முழுமையா இருக்க வேண்டும். ඒක ටිකක් වුවත් සම්පූර්ණව තිබිය ஹalleluya. යුතුයි. அதான் හලෙලූයා. சொன்னீங்க ஆண்டவருக்கு எதை கொடுத்தாலும் அது சம்பூர்ணமா அழகா உயர்ந்ததா உன்னத එම නිසා තමයි කිව්වේ මගේ දෙවියන් වහන්සේට කුමන දේ දුන්නත් ඒක අලංකාර වූ සම්පූර්ණ වූ விசனமாயும் උත්කෘෂ්ඨ දෙයක් දෙන්න. கட்டாயத்தினாலும் அல்ல. விசனமாயும் கட்டாயத்தினாலும் அல்ல. ඔබ බල කරන නිසාවත් ඔබ දිය යුතුයම නිසාවත් නොවේ. அன்பினால். ප්‍රේමයෙන් ஹalleluya. உற்சாகமாய் අවංකකමින් கர்த்தர் அவர்களுடைய பிரியமாய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේ ඕන් කරේ ප්‍රසන්නව සිටිනවා කියලා වචනේ පවසනවා. හලෙලූයා. நாங்க அதிகமா காணிக்கை குறித்து பேசுகிறது இல்ல. අපි වැඩිපුර දසින් කොටස වෙන අපි කතා ஆனா කරන්නේ නැහැ. காணிக்கை நீங்க எல்லாம் போடுறவங்க නමුත් ඔබ සිල් දනම් පඳුරු දමනවා. காசெல்லாம் இப்படி பொடியாக்கி இப்படி எல்லாம் போடாதீங்க. මුදල් මේ ආකාරව ඔබ දමන්න එපා. நீங்க வச்சிருக்கும் போது அப்படி வச்சுக்கிறாதீங்க, நல்லா அடுக்கி வைங்க. ඔබ තියාගන්න විතරත් ඒක ලස්සනට තියාගන්න. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. මට ඒක පුරුද්දක් තිබෙනවා. காசு இல்ல தான் මුදල් නැහැ. இருந்துச்சுன்னா තිබුණොත් இருக்கிற காசை තිබෙනව මුදල அழகா அதுக்கு அது இது மாதிரி அடுக்கி வைக்க எனக்கு ஒரு ஆசை. ඒක ලස්සනට ඒක පිළිවෙලට තියාගැනීම මගේ ஆண்டவருக்கு ආසාව. காணிக்கை போட்டா දෙවියන් වහන්සේට පඳුරක් දෙන වෙලාවෙදී எந்த காசு புது தாளா இருக்கோ அதை தான் தூக்கி போடணும். කොයි නෝට්ටුවද අලුත් එකක් ඇටියට තිබෙන එක දේ போடாதீங்க. තමයි තවන්නේ. போடாதீங்க. ඒ ආකාර පොඩි වෙච්ච ඒවා பொடி කරලා දාන්න එපා. පොඩි කරලා දාන්න එපා. அங்கிட்டு இங்கிட்டு மடங்கி சுருங்கி பழைய தாள் கிழிஞ்ச தாள்லாம் கொண்டு வந்து போட்டுறாதீங்க. ඉරිච්ච ඒවා පරණ ඒවා ඒ වගේ அப்புறம் உங்களுக்கு கிழிஞ்சதாவே தான் கிடைக்கும். ඔබටත් එයාක ඉරිච්ච දේවල් තමයි எதுல அளக்குறீங்களோ அதுல தான் உங்களுக்கு ඔබ அளக்கப்படும். කොයි ආකාරව මනිනු ලබනවා நான் சொல்ல வேதம் சொல்லுது. ඒ ආකාරව ඔබටත් දෙන්න. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේගේ அப்ப වචන இப்படியாப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். මෙවැනි වාතාවරණයකට තල්ලු කරනු ලැබුවා. ஆனபடியினாலே එම නිසා அவர்கள் இதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ඔවුන්ට මේ දේ කළ යුතු කියනව அதனால ஆகாரை அவர்கள் திருமணப்படுத்தார். එම නිසා ආගාරව විවාහ කරගත්තා. ஆகாருக்கு ஒரு குமாரன் பிறந்தான். ආගාට පුත්‍රයෙක් அவனுக்கு ලැබුණා. இஸ்மவேல் என்று பெயர் வைத்தார்கள். ඉස්මායිල් කියලා නම තැබුවා. அவர் புள்ளத்தாட்சியா இருக்கும் பொழுது ඒ ගර්භණීව සිටින අවස්ථාවේදී இப்ப வேலைக்காரிய கொண்டாந்து நாச்சியார் இடத்துல வச்சுட்டாங்க. දැන් ඒ දාසියව ගෙනල්ලා ඉස්සරහින් තැබුවා. සිංහාස சாமி தூக்கை ස්වාමිදුවගේ ආසනයට தானே தப்புவா. තැබුවා. இப்ப நான் இப்பதான் கதைக்கு வரேன். මම දැන් තමයි කතාව ஹalleluya. கர்த்தர் நல்லவர். හලෙලූයා. ස්වාමීන් වහන්සේ நாங்க යහපත්. வாசி வசனத்தில் என்ன சொல்லி இருக்கு? ඒ කියව වචනේ කුමක්ද இவ புள்ளத்தாட்சி ஆகணும்னா ஆகாரை ஏளனமாய் பேசினாள். ගර්භණී වුණාට පස්සේ ආහාර ගැන ඔයා කතා කරා වැරදි அப்படியா? විදිහට. சரி சரி கொஞ்சம் வெளிப்பா தான் இருக்கீங்க. ඔබ සියලු දෙනාම අවදිව සමන් සිටින්නේ. வத்தல்ல இருக்கீங்களா? ஒரு ஹalleluya சொல்லுங்க பாப்பா. අනිත් හැමෝම හලෙලූයා கொஞ்சம் பேர் කියන්න வத்தல்ல බලන්න. இருக்காங்க, இங்க இல்ல. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ சந்தோஷமா ආකාර. கர்த்தர் வார்த்தையை கேட்போம் අපි சிரிச்சு. ප්‍රීතියෙන් අපි ஹalleluya. கர்த்தர் பெரியவர். ස්වාමීන් ஹalleluya. වහන්සේ බලවන්තයි. ஆமென். හලෙලූයා. ஆகாரை ஏளனம் பண்ண தொடங்கினார் தன்னுடைய வேலைக்காரியாக. இல்லையா? சரி, நல்லாவே அலர்ட்டா இருக்கீங்க. ஹalleluya. ஹalleluya. சிஸ்டர் அலர்ட்டா இருக்கீங்க. மத்தவங்க ஒருத்தர் பாக்குறாங்க என்னடான்னு. ඔබ අවධානයෙන් සිටිනවා. யாரை ஏளனம் படுத்துனாங்க? කාවද අවනම්බුවට පත් කරේ? சாராளை ஏளனம் படுத்துனாங்க. சாராள் அவங்களோட எஜமாட்டி. சாரா ස්වාමිදුව අවනම්බුවට அந்த வழக்கத்தை ஆபிரகாம் சாராள் வந்து பேசுறா. ඒ පැමිණිල්ල ඒ ප්‍රශ්නේ තමයි ආබ්‍රහම් ළඟට ඇවිල්ලා කතා කරන්නේ. ஹalleluya.
ஆபிரகாம் வந்து கோத்திர தலைவன். ආබ්‍රහම් ගෝත්‍රේ නායකයෙක්. நான் சீக்கிரம் போறேன் சரியா? මම ඉක්මනින් යනවා. ஆபிரகாம் கோத்திர தலைவன் தானே? ආබ්‍රහම් ගෝත්‍රික නායකයෙක්. இன்னைக்கு அப்படித்தானே சொல்றோம். கர்த்தர் நல்லவர். ஏன் 18 வருஷம் கூலியா இருந்த பிள்ளை அந்த மனுஷியை பார்த்து அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொல்றாரு இயேசு? நீனும் ஆபிரகாமின் குமாரத்தி சொல்றாரு. ඒ දේශ බලලා යේසුස් වහන්සේ කොහොමද කරන්නේ? ඔබත් ආබ්‍රහම් நாங்க ஆவிக்குரிய பிள்ளைகள், அந்நியர்கள். අපි ආත්මික දරුවෝ. மாம்ச பிள்ளைகள் அவங்க இருக்கிறாங்க இஸ்ரவேல் මාංශික யூதர்கள். දරුවෝ ඊශ්‍රායල් වරු නොවුන් සිටිනවා. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். දෙවනාසේ கோத்திர தலைவன். ඒ ගෝත්‍රික නායකයෙක්. அப்ப சாராள் யாரு? සාරා කවුද? ஃபர்ஸ்ட் லேடி. පළමු භාර්යාව. இப்ப லேட்டஸ்ட் அப்படி தானே சொல்றாங்க. பிரசிடென்ட்னா அவங்க வைஃப் ஃபர்ஸ்ட் லேடின்னு தானே சொல்றாங்க. ජනාධිපතිතුමා ஆர்யா அந்த மாதிரி வாழ்ந்த காலம். ඒ ආකාරව ජීවත් වුණා කාලයක්. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. ஏன் இந்த வாக்குத்தத்தம் வந்துச்சு தெரியுமா? ඇයි මේ පොරොන්දුවේ ආවේ? ஏசாயாவுக்கு இன்னும் நாங்க வாசிக்க போறோம். ජෙසාය පොතේ අපි නැවත කියවන්නේ. ஏசாயாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். යසාය දිවසරට ස්වාමීන් වහන්සේ එළිදරව් කළා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் வசனத்துக்கு போய் நான் එක சீக்கிரம் වචනයක් කියවලා මම කාරණාවට යනවා. இப்ப ஆபிரகாம் வந்து கோத்திர தலைவன். දැන් ආබ්‍රහම් ගෝත්‍රික නායකයෙක්. யூதர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருந்தது. ජුදාවරුන්ට යම් සංස්කෘතියක් තිබුණා. தலைவன் எந்த கூடாரத்தில் இருக்கிறாரோ නායකයා කොමන කුඩාරමේ සිටිනවා. அதுக்கு முன்னதாக அவருடைய கோல் நாட்டப்பட்டிருக்கும். ඒ ඉදිරියට ඔහුගේ සැරහැටිය இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கு கோல் கொடுத்த அந்த சம்பளம் ඉස්රායල් தெரியல. ගෝත්‍ර සිළු දෙනාට මේක එක நான் සැරහැටි உங்க சரித்திரம் படிப்பிக்கல. அதெல்லாம் பைபிள் ஸ்டடி வேணும்னா நான் சொல்லுங்க இங்க ஒரு நாள் போட்டு ඉතිහාසය උගන්වන්න சும்மா தான் இருக்கு ஹால். சொன்னா கட்டு බයිබල් கொடுக்கலாம். ස්ටඩියක් ඇටට උගන්වන්නට පුළුවන්. අපි නිකන් ඉන්නවා අපිට එන්න පුළුවන් ඉගෙන சும்மா தான் ගන්න. இருக்கு. எனக்கு எத்தனை மணி நேரம் கட்டு கொடுத்தாலும் எத்தனை மணிக்கு வாங்க ஒரு ஒரு ஆள் வந்தாலும் கட்டு கொடுக்கலாம். ඔබට ඕනම කාලයක මේ சரித்திரத்தை கட்டு கொடுக்கணுமா? ඔබට ඉතිහාසය சரித்திரத்தை கட்டு தாரேன். උගන්වනවා. சரித்திரத்தை கட்டு கொடுக்கணுமா? சரித்திரத்தை கட்டு தாரேன். ඉතිහාසය උගන්වන්න ඕනද? ඉතිහාසය උගන්වලා දෙනවා. வேதத்துல என்ன கட்டு கொடுக்கணும்? தியாலஜி வேணுமா? தியாலஜிக்கல் கட்டு தாரேன். දේව වචනේ ඔබට අවශ්‍ය තියෝලොජි අවශ්‍ය දේව ධර්ම. දේශයල් ඔබට උගන්වනවා. දේව ධර්මය. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஹalleluya. தேவன் ஆனா சகாபாத். இந்த தலைவனுடைய கோல் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருக்கும். සියලු නායකයන්ට සැරහැටියක් දී තිබුණා. ஆபிரகாமுக்கு ஒரு கோல் இருந்தது. ආබ්‍රහම්ට සැරහැටියක් තිබුණා. தலைவனுடைய கோல் ඒ නායකයාගේ සැරහැටිය அவர் கூடாரத்துக்கு முன்புதான் நாட்டி ඔහුගේ வைத்திருக்கணும். කූඩාරම ඉදිරියේ පිහිටුවා තිබිය යුතුයි. உள்ளு தேசத்தில் உள்ளவங்க சரி வெளி தேசத்தில் சரி வந்தோடனே தெரியும் இவர்தான் தலைவர் என்று. පිටස්තර දේශයෙන් හරි ඇතුළේ දේශයෙන් හරි කවුරු පැමිණියක් දන්නවා මොහු තමයි නායකයා. ஹalleluya. හalleluya. கூடாரத்துக்கு முன்பதாக நாட்டி வச்சிருக்கும். ඒ කූඩාරම ඉදිරි පිට පිහිටුවා ஐயோ තිබෙනවා. தலைவரப்பா අනේ මේ නායකයා அந்த பக்கத்து போயிடக்கூடாது. ඒ පැත්තට යන්න බෑ. கொஞ்ச நாள் ஜனாதிபதி மாளிகையில மூடி வச்சிருந்தாங்க தெரியுமா? ටික දවසක් ජනාධිපති මාලිගාව அந்த மாதிரி. වසන්තවන්නේ ඒ ආකාරයෙන්. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். දෙවනාසේ යහපත්. அப்ப அந்த கூடாரத்துல இத்தனை வருஷமா இருந்தது யாரு? එසේනම් ඒ කූඩාරමේ මෙතරම් කාලයක් අවුරුදු ගණනක් ආබ්‍රහාමු. ආබ්‍රහම් சாராளும். සාරා. இப்ப ஆகாரை கொடுத்து விட்டாங்க. දැන් ආගාරව දී තිබෙනවා. இப்ப அந்த கூடாரத்துக்கு வந்து விட்டது யாரு? දැන් ඒ කූඩාරමට පැමිණියේ කවුද? ஆகார். ආගාර. இப்ப அந்த கூடாரத்துக்கு வந்துட்டாங்க. දැන් ඒ කූඩාරමට இப்ப ආවා. இந்த கோல் எங்க இருந்துச்சு? දැන් මේ සැරහැටිය කොහෙද තිබුණේ? ஆகாரும் ஆபிரகாமும் இருக்கிற இடத்துல கோல் நாட்டப்பட்டது. මේ ආබ්‍රහම් සහ ආගාර සිටින ස්ථානෙට මේ சாராள் ஒரு கூடாரத்தில் இருக்க முன்பதாக. සාරා සිටින කූඩාරම ඉදිරිපිට. இத்தனை வருஷ கணவனோட வாழ்ந்தவள். මෙතරම් කාලයක් අවුරුදු ගණනාවක් වගේ ස්වාමී இத்தனை வருஷ தலைவியா இருந்தவள். මෙතරම් කාලයක් නායිකාවකට இப்பொழுது සිටියා. தன்னுடைய அந்த தன்மை இழந்து போய் கூடாரத்தில் දැන් தனிமையாயிருக்கிறார். ඒ ස්වාමී දුව තත්ත්වය නැති කරගෙන දැන් කූඩාරමේ තනි වී සිටිනවා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. ஒரு நாள் காலை எழுந்து வந்து பாக்குறா. ඒක උදෑසනක නැගිට ඇවිත් ஐயோ බලනවා. கோல் இருந்துச்சே காணுமே. සැරහැටිය තිබුණානේ නැහැනේ. அப்பதான் ஞாபகம் வருது. එවිට තමයි මතක් වෙන්නේ. ஓஹோ இந்த கோல் அங்கேலியா இருக்கு. ආහා ඒ කෝල් එක දැන් සැරහැටිය දැන් අතර இந்த නේද? மாதிரி அடிபட்டவங்க அநேகர் இந்த இடத்துல உட்கார்ந்து මේ ආකාර පහර ලැබුවා බොහෝ දෙනෙක් මේ ස්ථානයේ සිටින්න ஆண்டவர் පුළුවන්. உங்களோட பேசிக்கொண்டு දෙවනාස් ඔබ සමග කතා කරමින් සිටිනවා. அல்லாதி ஆண்டவரை நம்புங்க. උන්වහන්සේ ඔබ විශ්වාස இப்ப කරන්න. இந்த கோல் அங்கேலியா இருக்குது. දැන් මේ සැරහැටිය එහි නේද තිබෙන්නේ? சாராள் உள்ள எப்படி இருந்திருக்கும்? සාරාගේ හදවත කෙලෙසි තිබෙන්න எத்தனை පුළුවන්. வருஷம் මොනතරම් අවුරුදු කාලයක්ද? எத்தனை வருஷம் කොච්චර අවුරුදු කාලයක්ද? ஆபிரகாமுடைய அந்த கூடாரத்துல எப்படி இருக்கும்? ඒ කූඩාරම ඇතුලේ இப்ப கோல் அங்க. දැන් සැරහැටිය එහි. அதுதான் ஆகார் சாராளை பார்த்து ஏளனம் பண்ணுகிறார். ඒ නිසා තමයි ආගර් සාරා දිස බලන குழந்தை නම්බු கிடைச்சது කරන්නේ. மாத்திரம் இல்ல அவர் கற்பு தாட்சியா புள்ள தாட்சியா இருக்கிறது மாத்திரம் அல்ல. ගැබ්ගෙන දරුවෙක් පිරිසිඳ ගන්නවා කියන එක පමණක් ஓ නොවේ. கூடாரத்துக்கு முன்னுக்கு இருந்த கோல் இப்ப ஏன் கூடாரத்துக்கு முன்னுக்கு இருக்கிறது? ඔබගේ කූඩාරම ඉදිරිපිට තිබෙනව සැරහැටිය දැන් මගේ කූඩාරම ඉදිරිපිට පැමිණ තිබෙනවා ஒரு කියන ஆணும். ආඩම්බරකම. சாராள் உடைந்து போயிட்டா.
සාරා කැඩී ගියා. உடைந்து போயிட்டா. ඇය කැඩී ගියා. அவர் ஒவ்வொரு நாள் பார்க்கிறா. හැම දවසකම சாரா දකිනවා. கண்ணீரோடு இருக்கும் பொழுது සාරා ඇසින් කඳුලින් යුතුව සිටින වෙලාවට சொன்னதை செய்கிற தேவன், කීවා උදේ කරන්නව දෙවියන් வாக்கு වහන්සේ. பண்ணினவர், පොරොන්දු දුන්නා. விசிட் பண்ணுவா. ஹalleluya, விசிட் பண்ணுவா. வாக்கு பண்ணின விசிட் பண்ணுவா, சொன்னதை செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், உனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். நன்றி நன்றி இயேசு ராஜா, சமாதான காரணரே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya. வாக்கு கொடுத்தவர் சாராள கூடாரத்தை விசிட் பண்ணுகிறார். පොරොන්දු දුන්නා දෙවියන් වහන්සේ සාරාගේ කූඩාරම ළඟට එනවා උන්වහන්සේ සම්මුඛ වෙන நீ පිණිස. அழுகாத. ඔබ අඬන්න එපා. வாக்கு கொடுத்தது நான், පොරොන්දු දුන්නේ சர்வ මමයි. வல்லமுள்ள ஆண்டவராகிய நான், සර්ව බලධාරී දෙවියන් வானத்தை වහන්සේ பூமியை වෙන படைத்தவர் நான், අහසත් පොළොත් නැවව දෙවියන් சொன்னதை වහන්සේ செய்து முடிக்கிறவர் நான். කීවා උදේ කරලා නිම කරනව நான் දෙවියන් වහන්සේ මම. செய்யாததை சொல்ல மாட்டேன், මම කරන්න නැති දේ කියන්නේ නැහැ. சொன்னதை செய்யாம இருக்க மாட்டேன். කීවා උදේ නොකර සිටින්නෙත් නැහැ. வாக்கு கொடுத்தா அது ஒரே வாக்கா இருக்கும். පොරොන්දුවක් දුන්නා නම් ඒකම පොරොන්දුවක්ව තිබෙනවා. அந்த ஆண்டவரை தாங்க நான் நீங்கள் ஆராய்ச்சி கொண்டு ඒ இருக்கோம். දෙවියන් වහන්සේ තමයි අපි ஆனா নমස්කාර நாங்க வாக்கு කරන්නේ. கொடுத்தா என்ன செய்யணும்? නමුත් අපි පොරොන්දුවක් දුන්නා නම් කොහොමද அவர் பிள்ளைகள் කරන්නේ? தானே நாங்க, සර්. அவர் பிள்ளைகள் தானே நாங்க. උන්වහන්සේගේ ඔහුගේ දරුවෝ නෙවෙයිද අපි? வாக்குல உண்மையா இருக்குமா? දුන්නා පොරොන්දුවේ අපි අවංකව සිටිනවද? கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் இருக்கீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். කී දෙනෙක් සිටිනවද ඔබ දෙවියන් වහන්සේ இல்லாட்டி இனிமையாவது பழகுங்க. නැතිනම් ඔබ පුහුණු சொன்னீங்கன்னா சொன்னதை செய்யறதுக்கு பழகு. முட்டின அளவு යමක් කිව්වා නම් ඒ දෙක කරන්න ஒரு டைமுக்கு வருவேன், அந்த டைமுக்கு வர பாருங்க. වෙලාවකට කිව්වා නම් ඒ වෙලාවට එන්න බලන්න. சில சமயம் பஸ் பிரச்சனை எல்லாம் நடக்கும் தான். සමහරට බස් වල එන්න අපහසුතාවය கொஞ்சம் முன்னுக்கே வாங்க. ටිකක් වේලාසනින් එන්න. இல்லாட்டி ஆண்டோட கிருபையை கேளுங்க. නැත්නම් ස්වාමීන් වහන්සේ කරුණාව ඉල්ලන්න. ஹalleluya. හalleluya. ஒருத்தருக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் அதை செய்வேன்னு சொல்லி அதை செஞ்சிருங்க. කෙනෙකුට ඔබ මේ දේ කරනවායි කියලා කිව්වා නම් ඒක ஆண்டவருக்கு අනිවාර්යයෙන් பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே செஞ்சிருங்க. දෙවියන් වහන්සේට පොරොන්දුවක් වුණා නම් ඒක பிரசங்கி එලෙසම புத்தகம் ඉෂ්ට சொல்லுகிறது. කරන්න. දේශනාකාරයා පොතේ කියා நீ ஒன்னு பொருத்தனை பண்ணா செய், இல்லாட்டி சொல்லாம சும்மா இரு, வாயை ඔබ பொத்திக்கிட்டு. පොරොන්දුවක් දුන්නා නම් ඔබ ඒ දෙක ඉෂ්ට කරන්න நான் ඕනේ. உன்கிட்ட கேட்டேனா, காணிக்கை கேட்டேனா, நீ வனாந்தரத்தை இஸ்ரவேல் மக்கள் நடத்தி வரும்போது நான் உன்கிட்ட கோயில் சர்ச் செய்ய சொல்லி கேட்டேனா, காணிக்கை கேட்டேனா, என்னத்த கேட்டேன்? දෙවියන් වහන්සේ ආසන මම නුඹගේ පඬුරු ඉල්ලුවාද මේ දේ ඉල්ලුවාද කියලා දෙවියන් වහන්සේ நான் කිසි ஒன்னும் දෙයක් கேட்கல, ඉල්ලුවේ නැහැ. நான் ஒன்னும் கேட்கல. මම කිසි දෙයක් ඉල්ලුවේ ஆனா නැහැ. சொன்னியோ மகனே, නමුත් ඔබ කිව්වානේ செய்து පුත්‍රයා முடிச்சிரு. ඔබ කර නිම කරන්න. இல்லாட்டி அதிகமா வரும் என்று சம்பாரிச்சு கொண்டு வந்து போட்டு වැඩිපුර ඔබ ගෙනල්ලා උපයලා දාලා வருமானம் வரும் என்று சம்பாரிச்சு கொண்டு வந்து ඔබ போட்டு ඔබ වැඩියෙන් එයි කියලා වැඩි වෙයි කියලා හිතලා கொண்டு வந்து போட்டா பொத்தலான பையில போட்டது மாதிரி போய்கிட்டே இருக்கும் காத்துல. ஹில்லு பேக் ඉල්ලු கிட்ட බෑග් එකට உலகட்டை දැම්මා වගේ ඒක හුලඟට යනවා කාගෙන. கவனம். எங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர், நிபந்தனையோடு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர். ස්වාමීන් වහන්සේ පොරොන්දු දෙන්නව දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ නිබන්ධනයක් සහිතව උන්වහන්සේ කොන්දේසි ඇතිව. කොන්දේසියක් සහිතව ஹalleluya. පොරොන්දු දෙනවා. வாக்குத்தத்தம் அப்படிதான் இருக்குது. උන්වහන්සේගේ පොරොන්දු එලෙසයි வாக்குத்தத்தம் තිබෙන්නේ. எழுதி போட்டுக்கணும் வீட்டுல. පොරොන්දුවක් අපි ගෙදර ලියලා දමනවා. நீங்க ஜெபிங்க வாக்குத்தத்தங்களை சொல்லி. ඔබ මේ පොරොන්දු කියලා යාත්නා කරන්න. அதுக்கு மேல இருக்க நிபந்தனையை பாருங்க. ඒට උඩින් තිබෙන කොන්දේසිය දෙස බලන්න. கர்த்தர் சொல்றார், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. புதிய ஏற்பாடுல சொல்லுகிறார். சுவாமி, நான் பழைய ஏற்பாடுல யோசுவாக்கு சொன்னதுதான். ස්වාමීන් වහන්සේ කියනවා නුඹ අත්හරින්නේ නුඹගෙන් අහක්ව යන්නේ නැහැ කියලා පරණ කිසිම அதுக்கு மேல என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? ඊට උඩින් කුමක්ද පවසා තිබෙන්නේ? பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறானது. பண ஆசை இல்லாம இருந்தால் මුදල් ආශාවෙන් වැළකී මුදල් ආශාව තණ්හාව නොමැතිව நான் உன்னை සිටියොත් விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் මම இல்லை. නුඹගෙන් අහක්ව යන්නේද නුඹ லேசுக்காக அந்த ஒரு உதாரணத்தை சொன்னேன். මම සරල උදාහරණයක් எல்லா வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாக ஒரு நிபந்தனை இருக்கும். සෑම පොරොන්දුවක්ම උඩින් කොන්දේසියක් அதை තිබෙනවා. செய்தால் இதை செய்வேன். මේ දේ කළොත් මම මේ දේ கர்த்தர் කරනවා. அப்படியாப்பட்டவர். ස්වාමීන් වහන්සේ ඒ ஆனா ආකාරයි. கிருபை வந்து அது இல்ல. නමුත් කරුණාව එලෙස நான் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறேன். ආශිර්වාදය පිළිබඳව ஹalleluya. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. ஆமென். හalleluya. ஆமென். ආමේන්. எடுத்து உங்க வாசிங்க ஏசாயா 54 அதிகாரம் පෙරලපු කෙනෙක් කියවන්නේ යෙසායා 54 වෙනි පරිච්ඡේදය. 1வது වசனத்தை வாசிங்க. පළවෙනි පදයේ කියවන්න. දරුවන් දී නොකළ පරිදැනක්තිය. ஆ දී කියන්න. විචාව නොවින්ද දැනක්තිය. දී අනලනවා ශබ්ද පවත්වන්න. ஆ ඇති. ඉවරද වචන? කියවන්න කියවන්න. විසාද පුරුෂයෙක් ඇති දැනක්තියේ දරුවන්ට වඩා අත්අඩංගුල වූ දැනක්තියේ දරුවෝ ඕයයි ස්වාමී. ஹல்லேலூயா. හalleluya. ஆமென். தமிழ்ல வாசிங்க பாப்போம். දෙමළ භාෂාවෙන් කියවමු. பிள்ளை பெறாத மலடியே, யாரை பார்த்து ஏசியா தீர்க்கதரிசி மூலம் பேசுறாரு தெரியுமா?
சாராளுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, දරුවන් බිහි නොකළ වද තැනැත්තිය කෙමෙන් கூடாரத்தை விட்டு நீ வெளியே வா. සාරාට මේ ආකාරව කතා කරන பிள்ளை කුඩාරයට பெறாத පිටට மகனியே, පැමිණෙන්න. දරුවන් බිහි නොකළ වද நீ තැනැත්තිය இதுவரைக்கும் நீ துக்கப்பட்டிருந்தது போதும், මේ දක්වා දුකින් සිටියා ඇති. இதுவரைக்கும் அழுந்தது මේ போதும். දක්වා ඇඬුවා ඇති. உனக்கு ஒரு குமாரன் பிறக்க ඔබට போகிறார். පුත්‍රයෙක් බිහි වෙන්න நீ යනවා. மகிழ்ந்து பாடு, ඔබ ප්‍රීතියෙන් ගායනා කරන්න. மகிழ்ந்து பாடு. ඔබ ප්‍රීතියෙන් ගායනා කරන්න. ஹalleluya, හalleluya. ஹalleluya, ஹalleluya. இத்தனை பேர் இப்படிப்பட்ட வேதனை துக்கத்தில் இருக்கீங்களா? இன்னைக்கு மகிழ்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். කීදෙනෙක් දුකින් වේදනාවෙන් සිටිනවද? අද ඔබ ප්‍රීතියෙන් ගායනා කරන්න ස්වාමීන් වහන්සේ ඔබ ஹalleluya. යනවා. இன்னொரு காரியத்தை நான் சொல்லிட்டு போறேன். තව කාරණාවක් කියන්නම්. மகிழ்ச்சின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. ප්‍රීතිය කියලා දෙව වචනේ පවසනවා. இருக்குதானே? ஜாய், ප්‍රීතිය. சந்தோஷம் சொல்லி பைபிள்ல இருக்கு. சந்தோஷம் කියලා කියලා சந்தோஷமா තිබෙනවා. இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். සන්තෝෂෙන් සිටින්න නැවතත් සන්තෝෂෙන් සිටින්න. ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? මේ දෙකටම වෙනසක් තිබෙන වෙනස කුමක්ද? ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? මේ දෙකටම තියෙන වෙනස කුමක්ද? சொல்லுங்க பாப்போம். කියන්න බලමු. சில நேரம் ரெண்டையும் ஒண்ணா சொல்லிக்கிட்டே போகும். සමහරට දෙකම එකට කියාගෙන යනවා. வேதத்தை அர்த்தம் திருத்தமா வாசிங்க, அர்த்தம் திருத்தமா பேசுங்க, அர்த்தம் திருத்தமா ஜெபிங்க. දෙව් වචනේ කියවන වෙලාවේදී යාත්නා කරන වෙලාවේදී අර්ථාන්විතව ඔබ ඒක කරන්න. அர்த்தம் இல்லாம எதையும் சொல்லாதீங்க, அதுக்கு பதில் வராது. ඒකට අර්ථයක් තිබෙන්න ඕනේ. ඒක නැතුව කියවන්න එපා. ඒකට පිළිතුරක් ලැබෙන්නේ නැහැ. சதுசேர் பரிசேர் வேதியில் நின்று நீண்ட ஜெபம் அப்படியே உலகத்தினாங்களா, அதை ஆண்டவர் எடுக்கவே இல்லை. அதனால அது இல்லை. அர்த்தமா ஜெபிங்கள், அர்த்தமா ஆராதிங்கள், அர்த்தமா வேதத்தை வாசிங்க. අර්ථවත් ලෙස ඔබ නමස්කාර කරන්න, අර්ථවත් ලෙස ඔබ දෙවනාසික වචනේ මෙනෙහි කරන්න කියවන්න. சந்தோஷம் என்கிறது என்னது? யார சொன்னாங்க? என்னமோ සන්තෝෂය කියන්නේ யார சொன்னீங்களே? කවුරු හරි කිව්වා. if something happening, සමහර දෙයක් සිද්ධ වෙනවා. சந்தோஷம் என்கிறது ஒரு காரியம் நடந்தால், එක කාරණාවක් ඇති වුණොත් இப்ப ப்ரமோஷன், பிரதருக்கு ப்ரமோஷன் இருக்கா? උසස් වීමක් ப்ரமோஷன் பிரதர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. උසස් වීමක් බලාපොරොත්තු ப்ரமோஷன் கிடைச்ச உடனே උසස් වීම ලැබුණ ගමන් இது கிடைச்சிருச்சு, ඒ දේ ලැබුණා. கர்த்தர் எனக்கு செய்தார், ස්වාමීන් වහන්සේ මට කළා. இது கிடைக்க நான் தகுதி இல்ல, ඒ දේ ලැබෙන්න මම සුදුසු ஆனால் නැහැ. தேவன் எனக்கு නමුත් கொடுத்துட்டார். දෙවියන් වහන්සේ මට දුන්නා. இது என்ன தெரியுமா? මේ කුමක්ද දන්නවද? ஒரு காரிய சம்பவம் நடந்தபடியினால் வருகிறது சந்தோஷம். යම් සිදුවීමක් සිදු වූ නිසා ඇතිවෙනා වූ සන්තෝෂය. but joy නමුත් ප්‍රීතිය not like that. ඒ වගේ නොවේ. மகிழ்ச்சி அதல்ல. ප්‍රීතිය එලෙස නෙමෙයි. ஹalleluya. அதுதான் தேவ பிள்ளைகளாய் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தாயாதைக்கு ஒரு கிருபை. ඒ තමයි දෙවියන් වහන්සේගේ දරුව වෙන ඔබටයි මටයි மகிழ்ச்சி கர்த்தரிடத்திலிருந்து வரும். ඒ மகிழ்ச்சி ප්‍රීතිය கர்த்தரிடத்திலிருந்து வரும். ප්‍රීතිය ස්වාමීන් වහන්සේගෙන් පැමිණෙන இருந்தாலும் சரி, නැතු இல்லாட்டியும் சரி, නැතත් லொஸ் ஆனாலும் சரி, ලොස්ට් වෙනවා ගියත් நஷ்டம் அடைந்தாலும் சரி, අලාභ වී எல்லாம் இல்லாம போனாலும் சரி, සියල්ලම නැති වී ගියා. ஏது வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, කුමන දේ ආවත් හරි නැතත් எதிர்பார்த்து හරි 5 வருஷம் ஜெபிச்சு இன்னும் வராட்டியும் சரி, බලාපොරොත්තු වෙලා අවුරුදු 5ක යාත්නා Hallelujah. කරලා සිදු නොවුනත් හරි ඒත්මගේ ප්‍රශංසාව නවත්වන්නේ නැහැ. ඒත්මගේ ප්‍රශංසාව නවත්වන්නේ නැහැ. මොනවා වුණත් ප්‍රශංසාව නවත්වන්නේ නැහැ. හලෙලුයා. හලෙලුයා. ඔලිව ගසේ පළ හට ගන්න. මිදිවැල් වල දැන් පළ දාවන. පට්ටි වල ගවයොත් නැහැ. ඒත්මගේ ප්‍රශංසාව නවත්වන්නේ නැහැ. හලෙලුයා. Hallelujah. இதுதான் மகிழ்ச்சி. ඒ තමයි ප්‍රීතිය කියන්නේ. திராட்சை பழம் தோட்டம் எது கொடுத்தாலும் கொடுக்காட்டியோ, මිදි ඵල නොලැබුණත් பக்கத்துல பணம் இருந்தாலும் இல்லாட்டியோ, සාක්කුවේ මුදල් தொழில் නැතුණත් கிடைச்சாலும் கிடைக்காட்டியோ, රොකියා ලැබුණත් නැතත් சாப்பிடாம இருந்தாலும் කෑවත් නැතත් சாப்பிட்டாலும் කෑවත් மகிழ்ச்சியா விருப்பம் பாருங்க. ප්‍රීතියෙන් සිටිනවා. இது கர்த்தர் கொடுக்கிறது. මේ ස්වාමීන් වහන්සේ இது දෙන්නා. இயேசுட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். මේ යේසුස් වහන්සේගේ දරුවන්ට வேற පමණයි. யாருக்கும் இல்ல. මේ වෙන කිසි කෙනෙකුට නෑ. உலகத்தாருக்கு கிடைக்காது. ලෝකයට ලැබෙන්නේ அடுத்த නෑ. உலகத்தார் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ඒ போயிடுவாங்க. නිසා තමයි ලෝකයේ සියදිවි නිසා ගන්න තත්ත්වයට பிரச்சனை පත් வந்தோட වෙන්නේ. தற்கொலைக்கு போயிடுவாங்க. ප්‍රශ්නයක් ආපු ගමන් සියදිවි නසා ගන්නට යනවා. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தா தவறான தீர்மானம் எடுப்பாங்க. ප්‍රශ්නයක් ආපු ගමන් වැරදි තීරණ ஆனா தேவ ගන්නවා. பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுமா? දේව දරුවෝ කුමක්ද මොනෝ කරන්නේ? වුණත් ප්‍රශංසාව නවත්වන්නේ නැහැ. කරකල තට්ටුවම. ஹalleluya. අපල සනාදයක් දෙන්න. ஹalleluya. ஒரு හලෙලූයා. சொட்டு பாடி நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் நல்ல මේ ගීත வசீகரம். ගායනා කරමින් අවසන් කරන්නට යනවා. හලෙලූයා. ஹalleluya. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, அவங்க போடுவாங்க. අත්පල සනාදයක් දෙමු. ஓகே. சாம கரங்களை தட்டி. ஆமென். எஸ். சந்தோஷமா எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சிருப்போமா? සියලු දෙනාම නිකන් නැගිට சரீரத்தை සිටින්න. கொஞ்சம் அசைத்து. ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி. ස්වාමීන් වහන්සේ கொஞ்சம் சரீரத்தை அசைத்து. ஓ சாமியே உற்சாகமாய். எஸ். අත්පල සනාදයේ
සමිඳුට ගයන්නේ මම මගේ පාපෙන් මිදෙව්ව යේසුට ගයන්නේ මම මගේ ජීවිත ගැලෙව්ව සමිඳුට ගයන්නේ මම මගේ පාපෙන් මිදෙව්ව යේසුට ගයන්නේ මම ඔලිව ගසේ දැන් පලහක නෑ මිදිගම් වල දැන් පලතව නෑ පට්ටි වෙලා දැන් කවයෝ නෑ ඒත් මගේ ප්‍රශංසාව නවත්වන්නේ නෑ සන්තෝෂම ඒත් මගේ ප්‍රශංසාව නවත්වන්නේ නෑ ඒත් මගේ ප්‍රශංසාව නවත්වන්නේ නෑ මම මොනවා වුණත් ප්‍රශංසාව නවත්වන්නේ නෑ මට මොනවා වුණත් ප්‍රශංසාව නවත්වන්නේ නෑ මගේ ජීවිත ගැලෙව්ව සමිඳුට ගයන්නේ මම මගේ පාපෙන් මිදෙව්ව යේසුට ගයන්නේ මම මගේ ජීවිත ගැලෙව්ව යේසුට ගයන්නේ මම මගේ පාපෙන් මිදෙව්ව යේසුට ගයන්නේ මම Seytani mepaki numa me uma managuna na Yesu Seytani mepaki numa me naguna na Yesu Hallelujah Hallelujah பாஸ்டருக்கு என்ன நடந்தது பாஸ்டருக்கு என்ன நடந்தது பாஸ்டருக்கு வந்து அந்நிய பாஷையில் பாடுறேன் அந்நிய பாஷாவின் காயனா சுஹேலின் ஒரு பாஷை இருக்கு தெரியுமா கென்யா டான்சானியாலாம் பேசுவாங்க அந்த பாஷை ඒ භාෂාව ஹalleluya கர்த்தர் நல்ல நைஜீரியா பாஷையிலும் பாட்டு பாடுவேன் நான் ස්වාමීන් වහන්සේ යහපතේ භාෂාව என்ன தெரியுமா சொல்றது சாத்தானே இனிமே நான் உனக்கு சொந்தம் இல்ல තවත් මම ඔබට අයිති உன்னை නෑ. உதறி தள்ளி விட்டு ඔබ උදුරලා මම අහකට நான் இப்ப පත් කරා. இயேசுவுக்கு சொந்தம் මම දැන් යේසුස් වහන්සේට நாகுனா நான் இயேசு මම යේසුස් වහන්සේට என்னது சைத்தானி සාතාන් சொல்லுங்க என்னோட சைத்தானி කියන්නේ සාතාන් வேப்பாக்கி நாகுனா நான் இயேசு ஹalleluya சைத்தானி வேப்பாக்கி நாகுனா நான் இயேசு மன்னிக்கணும் நூமாமி நாகுனா நான் இயேசு நூமாமி கர்த்தர் நல்லவர் படிச்சிராங்க வேற எதுவும் சொல்லிடுவீங்க கர்த்தர் நல்லவர் ஹalleluya ஆமென் கர்த்தர் நல்ல சந்தோஷமா இருப்போம் அப்படி எழுந்திருந்து நான் பிரசங்கத்தை முடிக்க போறேன் ඒ ආකාර සිටින මම දේශනාව අවසන් කරන්නට යනවා பிள்ளை பெறாத மலடியே දරුවන් නොලැබු වදල්කාන්ත பிள்ளை பெறாத மலடியே දරුවන් නොලැබ වදල්කාන්ත மகிழ்ந்து களிக்கூறு ප්‍රීතියෙන් සිටින්න ஹalleluya හලෙලූයා மிச்சத்தை வாசிங்க தமிழ்ல ඊළඟ කොටස කියවන්න දෙමළෙන් கம்பீரமாய் பாடி ඔබ උනන්දුවෙන් ගායනා කරලා ஆனந்த சத்தமிடு මහත් ප්‍රීතියෙන් வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளை அதாவது வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளை ஆகாருடைய பிள்ளையை பார்க்கிலும் ආගාරගේ දරුවටත් වඩා அனாதையா இருக்கிறியே இப்ப நீ அழுந்து கொண்டு இருக்கிறியே என் கணவனுடைய கோல் அங்க போயிருச்சே கூடாரம் மாறிச்சே அழுந்து கொண்டு இருக்கிறியே කුඩාරමේ සිට අනාථ වී ඔබ අඬමින් සිටිනවානේ මගේ ස්වාමි පුරුෂයාගේ உன் பிள்ளை දැන් තව உன் பிள்ளை எப்படி இருக்குமா ඔබගේ දරුවා කොයි ආකාරව සිටිනවද அதிகம் என்று ඔබ මහත් ලෙස கர்த்தர் சொல்லுகிறார் ස්වාමීන් වහන්සේ ஹalleluya හලෙලූයා ஹalleluya හලෙලූයා உங்களை ஏளனம் பண்ணலவரை பார்க்கிலோ ඔබට අවනම කරව අය உங்களை ஒடுக்கி வச்சவங்களை பார்க்கிலோ ඔබ කොන් කලාව අය உங்களை கர்த்தர் உயர்த்த போதுமானவர் ස්වාමීන් වහන්සේ උසස් කරන්න ஹalleluya அந்த ஆண்டவரை ஆராய்ச்சி கொண்டு இருக்கீங்க ඒක නාසර තමයි ඔබ නමස්කාර அடுத்த කරමින් வசனத்தை வாசிங்க. සිටින්නේ ඒ වචනේ කියවමු அடுத்த வசனத்தை வாசிங்க சீக்கிரமா වචනේ කියවමු ඉක්මනින් ஹalleluya ஹalleluya හලෙලූයා இவ்வளவு நாள் ஒடுங்கி பெற்றிருந்த சாராள் கூடாரத்துல මෙතරම් කාලේ සංගවි සිටියා කුඩාරම அழுது කළ கொண்டு සාරා மூலையில இருந்தா අඬමින් මුල්ල වෙලා ஆண்டவர் සිටියා சொல்லுகிறார். ස්වාමීන් වහන්සේ පවසනවා நீ நினைக்காத வேலைக்காரியை கொடுத்து கோல் அங்க போயிருச்சு நீ எஜமாட்டி தான் ඔබ හිතන්න එපා මගේ සැරහැටියෙක් ஏன்னா உன்னை அழைத்தது நான். නමුත් ඔබ ස්වාමීන් වහන්සේ அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். කැඳවූ දෙවියන් சாராளை அழைத்தது கர்த்தர் සාරාව කැඳවූ දෙවියන් அதனால் වහන්සේ கர்த்தர் உறுதியா சொல்லுகிறார் එම නිසා දෙවියන් වහන්සේ உன்னை தன் தாயாக அழைத்திருக்கிறேன் මම නුඹව මව කැටියට உன் மூலமா தான் சந்ததி பெருகும் ඔබගේ තුලින් වංශයක් அதனால உன் கூடாரத்தை விசாலம் பண்ணு එම නිසා ඔබගේ කුඩාරම இன்னைக்கு විශාල நம்பிக்கை කරන්න. இருக்கிறீங்களா අද ඔබ ඇදහිල්ල விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்களா உடைஞ்சு போய் இருக்கிறீங்களா உங்க கூடாரத்தை விசாலம் பண்ணுங்கள் කුඩාර විසීමන් විශාල உங்க கயிறுகளை நீட்டமாக்குங்கள் ලනු ඔබ විහගා சொன்னது கர்த்தர் කීවවද දෙවියන් செய்து වහන්සේ முடிக்கிறவரும் கர்த்தர் කරලා ඉවර කරන්නව දෙවියන් ஹalleluya වහන්සේ හalleluya கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் අපට ආශිර්වාද කරන්න எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க ප්‍රීතියෙන් සිටිනවා வாசிங்க வாசிங்க ඔබ வாசிங்க කියවන්න ඉක්මනින්
தடை செய்யாதே. ஆமென். அடுத்து ஹalleluya. அதோட ஏசாயா 54 வாசிங்க எனக்கு. ஏசாயா 54 6 කියවමු. கைவிடப்பட்ட ஸ்திரியை போல இதுவரைக்கும் கணவன் தள்ளிவிட்ட ஸ்திரி நிக்கிற கசவன கொஞ்சம் உட்காருங்க. ඔබ සියලු දෙනාම ආසන ගන්න. 2 நிமிஷம் முடிச்சிரு. තව විනාඩි දෙක තුනකින් මම අවසන් කරන්න. ස්වාමීන් වහන්සේ යහපත්. ஹalleluya. ஹalleluya. இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா சொல்றாரு. මේ අනාගත වාක්‍ය ஏசாயா පවසනවා. வாசிக்கும்போது யாரை குறித்து சொல்றான்னு விளங்குதா உங்களுக்கு? කියවන වෙලාවදී කවුරු ගැනද කියන්නේ? சாரா நினைக்கிறானே கைவிடப்பட்டுட்டேன் தனியாயிட்டேன். සාරා සිතනවා අත්තරනු ලැබුවයි කියලා. என் கணவன் கூடாரம் மாறி விட்டது. මගේ ස්වාමි පුරුෂයාගේ கூடாரம் වෙනස් முன்னுக்கு இருக்கிற கோல் அவ கூடாரத்தில் இருக்கிறது. මගේ கூடாරෙම තිබෙනවා සැරෑටිය දැන් ඇගේ கூடாරෙ. அழுது கொண்டிருந்த சாராளை பார்த்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் வருகிறது. වැළපෙමින් අඬමින් සිටියව සාරා දෙස දෙවියන්වහන්සේගේ වචනේ පැමිණෙනවා. ஹalleluya. හalleluya. என்ன சொல்றாரு? කුමක්ද පවසන්නේ? கைவிடப்பட்டு අත්තරනු ලැබ மனம் நொந்து ශෝක ඇත්තා වූ ஸ்திரியை போல ස්ත්‍රිය කැටියට சாரா அப்படித்தாங்க இருந்தாங்க. සාරා ලෙස තමයි සිටියේ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவருடைய ටිකක් කල්පනා කර බලන්න. அவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ඇගේ තත්ත්වය ඔබ කල්පනා කර බලන්න. கண்ணு முன்னுக்கு கணவன் அவருடைய வேலைக்காரி பெரிய எஜமாட்டியா மாறிட்டா. ඇගේ දාසිය ස්වාමිදු වැටියට වෙනස් වෙනවා. இவள ஏளனம் பண்றா. දැන් ඇව අවනම්බුවට පත් කරනවා. அவருடைய සිටුவேஷனை கொஞ்சம் யோசிச்சு ඒ වාතාවරණය ගැන ඔබ ටිකක් කල්පනා කර බලන්න. உங்களோட வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கலாம். ඔබගේ ජීවිතෙත් මෙලෙස සිදු වෙන්න පුළුවන්. நான் கணவன் கைவிட்டது மாத்திரம் சொல்லல. මම ස්වාමි පුරුෂ අත්හැරියා පමණක් නෙමෙයි எல்லா කියන්නේ. பிரச்சனையிலும் සියලු ප්‍රශ්න වලින් கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ உங்களை යහපත්. பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ඔබ දෙස බලලා ස්වාමීන් වහන්සේ කියනවා. இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை எத்தனை வருஷம் 60 வருஷம் ஆபிரகாமுடன் வாழ்ந்த சாரா බලන්න ආත්මේ ශෝක ඇත්තව භාර්යාවක් වෙන්න පහ කරන ලද යෞවන 60 வருஷம் ஒண்ணா இருந்து நடக்கிற சம்பவம் අවුරුදු ගණනාවක් එකට සිටියව කෙනාට ජීවිත සිදු වුණා සිදුවේ. எப்படி இருக்கும்? ඒ කොයාකාර තිබෙන්න ඇතිද? கர்த்தர் நல்லவர். දෙවනාසේ යහපත්. ஹalleluya. நீ இளம் பிராயத்தில் விவாகம் பண்ணப்பட்ட அந்த மாதிரி அவர்கள் உள்ள உடைஞ்சு போயிட்டு சாரா ඒගේ ආත්මේ ශෝකෙන් පිරී තිබුණ ඒ තරම්ව உன்னை கர்த்தர் அழைத்தார். ඔබ ස්වාමීන් වහන්සේ කැඳෙව්වා. அங்கட்ட வாரேன். බලන්න. கர்த்தர் உங்களை அழைத்திருந்தார். ස්වාමීන් වහන්සේ ඔබව කැඳවා තිබේනා. கர்த்தர் உங்களை அழைத்திருந்தார். ස්වාමීන් වහන්සේ ඔබව කැඳවා තිබේනා. என்ன வந்தாலும் කුමන දේ සිදු වුණා. ஏது මොන வந்தாலும் දේ සිද්ධ වුණාත් தடை பண்ண முடியாது. කිසිම දවසක ඒක ஹalleluya. බාධා කරන්නට கர்த்தர் බෑ. உங்களை உயர்த்துவே தீர்வார். ස්වාමීන් වහන්සේ ඔබ උත්සාහ ஏன்னா කරලා அழைத்தவர் உண்மையுள்ளவர். අක්නිසාද කැඳවෝ දෙවියන්. ஹalleluya. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். අක්නිසාද කැඳවෝ දෙවියන් වහන්සේ උතුම්ව සිටිනවා. என்று உன் தேவன் சொல்லுகிறார். එසේ උන්වහන්සේ පවසනවා. சொல்லிட்டு 7வது வசனம் வாசிங்க பாப்போம். 7 වෙනි පදයේ දැන් කියවමු බලන්න. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். ලුහුඩු මොහොතකට නුඹ අත්හැරියා. ஆனால் உருக்கமான இரக்கங்களுடன் නමුත් මහත් අනුකම්පාවලින් உன்னை சேர்த்துக்கொள். නුඹ නැවත කැඳවා ගන්නෙමි. ஹalleluya. හalleluya. யாருக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? කාට කිව්වා පරන්ති වචන කියා තබනද? ஆண்டவர் சொன்னதை සාරාට දෙවියන් වහන්සේ පැවසුවා උදේ. ஏசாயா தீர்க்கதரிசிகள் பல 1000 வருஷத்துக்கு முன்பு தான் நினைப்பூட்டுகிறார் அந்த අවුරුදු ஜனத்துக்கு. 1000කට පසු ඒසායා දිවස්වරියා තුලින් දෙවියන් වහන්සේ මතක් කරනවා. கிட்டத்தட்ட 5000 6000 வருஷத்துக்கு பின்பதாக இந்த சபையாருக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். අවුරුදු 5000කට 6000කට ආසන්න කාලයක තුල සිදුවෙන දෙයක් වෙන්න පුළුවන්. நான் நினைப்பூட்டுகிறேன். ඒක මතක් කරනවා. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் சொன்னவர் உண்மையுள்ளவர். දෙවියන් වහන්සේ කීව අවදේශ කරන්න. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். අපව කැඳවෝ දෙවියන් වහන්සේ. அவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். උන්වහන්සේ කවදාකවත් உங்கள் சொன்னது சில நேரம் தாமதிக்கும். කීව අවදේ සිදු වෙන්නට සමහර ප්‍රමාද වෙන්න පුළුවන්. ஆனால் குறித்த நாள் அது நடக்கும். නමුත් කීව ඒ කාලේ அவருடைய நேரத்திலே நடக்கும். ඒ කාලේ දේ සිද්ධ වෙනවා. இமைப்பொழுது கைவிட்டதை போல இருக்கும். මොහොතකට අත්හැරියා වගේ තිබේ. ஆனா மறுபடி சேர்த்துக் கொள்ளும் பொழுது නමුත් නැවත மிகுந்த உருக்கத்தோடு මහත් கர்த்தரோட மகிமையில சேர்த்துக் கொள்வார். සමග මහිමෙන් அதுக்கு தான் இயேசு வர போகிறார். ඒ තුන තමයි அவர் வருகையில சேர்த்துக் கொள்வோமா? උන්වහන්සේගේ ඊමේල් யாவர் எழுந்திருப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ස්වාමීන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා. அப்படியே கர்த்தரை ஒரு நேரம் கொஞ்ச நேரம் துதித்து ஆராதித்து ඊට ස්වාමීන් වහන්සේට ටික මොහොතක් নমස්කාර කරන්න පටන් ගනිමු. என்னை அழைத்தார். Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්.
அப்படியே கண்களை மூடி එලෙස අපි දෙනෙත් වසා ஆண்டவருக்கு ගනිමු. நன்றி செலுத்துவோமா? දෙවනාසිට ස්තුති කරමුද? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? දෙවනාසිට ස්තුති කරමුද? அவரை ஆராதித்து கொஞ்ச நேரம் උන්වහන්සේට ஒரு ரெண்டு නමස්කාර நிமிஷம் எடுத்து நான் வாரம் கொடுக்கிறேன். අපි ටිකම වෙලාවක් கர்த்தர் ගන්න. நல்லவர். ස්වාමීන් වහන්සේ அப்படி வாய்களை திறந்து நன்றி செலுத்த ஆரம்பிங்க ඔබ பாப்போம். මුඛේ විවෘත කරමින් உங்களோட ස්වාමීන් වහන්සේ வாழ்க்கையில නමස්කාර கர்த்தர் இப்படிப்பட்ட කරන්න அற்புதங்கள் පටන් செய்திருப்பார். ඔබගේ ජීවිතේ ස්වාමීන් වහන්සේ මේ இப்படிப்பட்ட அதிசயங்கள் செய்திருப்பார். උන්වහන්සේ මේ තරම් ආශ්චර්යමත් உங்களுக்கு பலவிதமான காரியங்கள் ඔබගේ செய்திருப்பார். ජීවිතේ බොහෝ දේවල් කරන්න. பாவியா இருந்த என்னை அவருடைய பிள்ளையாய் மாத்தி இருக்கிறாரு. පව්කාරව මාව උන්වහන්සේගේ நான் දරුවෙක් உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ඔබ වහන්සේ නමස්කාර எத்தனை பேர் කරනවා கரங்களை கொஞ்ச நேரம் உயர்த்தி කී දෙනෙක් දෑත් அப்பா ඔස්සවමින් உங்களுக்கு நன்றி, පියාණනි ඔබට இயேசுவே ස්තුතියි உங்களுக்கு நன்றி, යේසුනි ඔබට ස්තුතියි ஆவியானவரே உங்களுக்கு ආඥානනි நன்றி, ඔබට ස්තුතියි நான் உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நமஸ்கார කරනවා கர்த்தருடைய පියාණනි சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆராதித்து ස්වාමීන් වහන්සේ අපි මොකද ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். ஓ ரபா ஷேலகா ரலதா லபா அப்படியே நன்றி செலுத்துவோமா? ரேபா ஷலதா ரந்தலபா ஹalleluya ஸ்துதி 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 சுவாமி ஹalleluya ஸ்துதி சுவாமி என்னையும் உம் பிள்ளையார் மாட்டினே, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Thank you Jesus. ஸ்துதி கர்த்தரை பார்த்து ஆமென் Thank you Lord. Thank you Lord. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். worship you Lord. Amen. லவ ஷேரகதர லவரவவவ. கர்த்தருடைய அழைத்தவர் உண்மையுள்ளவர், கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைப்புக்கு ஏற்றபடி நட. கர்த்தருக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டார், அதை செய்தே தீருவார். ஒன்றும் இல்லாததை இருக்கிறதா அழைக்கிற அற்புத தேவன், அவரை அழைத்து கொண்டிருக்கிறாய். Thank you Lord. Thank you Lord. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஒவ்வொரு நமதின்னமே இயேசுவே, ஒவ்வொரு நமதின்னமே, ஒவ்வொரு நமதின்னமே இயேசுவே, ஒவ்வொரு நமதின்னமே. ஒவ்வொயா பத்ய ஒவ்வொரு பாலவத்ய ஒவ்வொரு வாகே தேவனே. ஒவ்வொயா பத்ய ஒவ்வொரு பாலவத்ய ஒவ்வொரு வாகே தேவனே. Hallelujah, 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 hallelujah. பாவியான என்னையும் உங்கள் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னை அப்படியே கர்த்தரை துதித்தாரது. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், பாப்பிவுமாவது பாப்பிவுமாவது ಒಬ್ಬೆ ದಾರುವೆಕ್ಕು ಸೇಕಂದವಾ. ಪಾಪಿವು ಮಾವದ ಒಬ್ಬೆ ದಾರುವೆಕ್ಕು ಸೇಕಂದವಾ. ಒಬ್ಬ ಯಹ ಪದ
सर्व බලවත් ඔබ වාගේ දෙවි කෙනෙක් නැතේ ඔබ යහපත් सर्व බලවත් ඔබ වාගේ දෙවි නැතේ हालेलुया हालेलुया அப்படியே உற்சாகமாய் கரங்களை தட்டி கண்களை மூடு கொஞ்ச நேரம் ஆராதித்து அப்படியே நான் கொடுக்க போகிறேன் இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் உங்கள் உள்ளாத ஆளுநர்கள் கர்த்தரை ஆராதிக்க அற்புதம் செய்த ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எல்லாம் மகிமை துதித்து கனவு கொடுத்து ஹalleluya ராபா ஷேலாகா ராபா பாபா ஹalleluya 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 உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை நீர் நல்லவர் சர்வ வல்லவர் அப்படியே கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுவோம் தேத்தோ சொல்லப்பட சொல்லவலாம் ஹalleluya 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 கரங்களை உயர்த்தி அசைத்து கர்த்தரை பார்த்து அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை பார்த்து ஹalleluya கரங்களை உயர்த்தி எல்லாரும் தேத்தோ சொல்லப்பட சொல்லவலாம் ஆமென் ஆமென் அவர் நல்லவர் அவர் நல்லவர் ஹalleluya ஆமென் ஆமென் அவர் நல்லவர் என்று கரங்களை அசைத்து சொல்லுங்க கர்த்தருடைய மகிமை உங்களை மூடட்டும் அந்த பிரசன்னம் உங்களை மூடட்டும் தேவ மகிமையால் நிரப்பப்பட்டவர்களா நன்றி உள்ளவர்களாய் கர்த்தரை பார்த்து ஆமென் ஆமென் ஹalleluya 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 அப்படி அன்னிய பாஷையில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்புங்க அபிஷேகத்தால் அபிஷேகங்கள் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார் தேவ ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் அன்னிய பாஷையில் நிரம்பி கர்த்தரை அப்படி துதித்து ஆராதிங்க கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்க தொடங்க தேவ மகிமையால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவ பிரசன்னத்தில் நிரப்பப்பட்டவர்களாய் துதித்து துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை கனப்படுத்தி எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆவியில நிரம்பி ஆத்ம பெரியலாம் ஆண்டவரே நல்லவர் 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 ஹalleluya ஹalleluya ரபா ஷேலாகா ரபா ரபா பாபா ஓரபலா ரபா ஷாலபா ரபா ரபா ஆவியில நிரம்பினவர்களாக கர்த்தருடைய மகிமை இதுவரைக்கும் நீ அபிஷேகத்தை பெற்றலையா அபிஷேகத்தின் அனுபவம் உனக்கு இல்லையா அழைத்தவர் கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் உனக்கு அபிஷேகத்தை கொடுக்க போதுமானவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் இந்த நேரத்தில் இந்த கொஞ்ச நேரம் ஒரு சில வினாடிகள் அழுகிறேன் கர்த்தரை துதித்து ஓ ரபாக்கா ரலபா ஷேலே பரானாதலபா ஒரேலா பராலகதரலபா ஷலபா ரியலபா ரிபந்தலபலி பலபலபா கடன் பிரச்சனை न्याय प्रश्न ஏதாவது நோயில வாடிக்கொண்டிருப்பீங்கன்னா ඔබ දුකින් වේදනාවෙන් සිටින இப்போ உண்மையா விட்டு கொடுங்க දැන් ඔබ கர்த்தர் உங்களை குணப்படுத்த போதுமானவர் ස්වාමීන් වහන්සේ ඔබ සුව කරන්න கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போதுமானவர் නිදහස් කරන්න යනවා சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா සමාදානයක් නොමැතිව සිටිනවා கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போதுமானவர் ස්වාමීන් වහන්සේ ඔබ නිදහස් இன்னும் ஒரு சில வினாடிகள் இடம் கொடுக்க முடியுமா මොහොතක් ඔබ ඉඩ இந்த දෙන්න வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வேணும் ඔබ ජීවිතේ පිපිදීමක් ඇති இந்த වෙන්න வாழ்க்கையில் எழுப்புதல் வேணும் ජීවිතේ තුළ இந்த පිපිදීමක් வாழ்க்கையில் ඇති அபிஷேகம் வேணும் ඔබේ ජීවිතේ ආලේපනයක් நானும் ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணும் ස්වාමීන් වහන්සේ දෙස යමක් கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும் விரும்புறீங்களா கர்த்தர் புதிய அபிஷேகத்தில் நிரப்புகிற நேரம் இது அபிஷேகத்தில் நிரப்புகிற நேரம் கர்த்தர் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிற நேரம் கர்த்தர் அக்கினி இறங்கி வருகிற நேரம் தேவ மகிமை உங்களை மூடுகிற நேரம் கர்த்தர் வல்லமை இறங்கி வருகிற நேரம் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியுமா கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியுமா ஆவியானவர் நிரம்புகிறவர்களாய் அந்நிய பாஷை வரவர்கள் ஜெபிங்க இந்த தீர்க்கதரிசன வரங்கள் கிடைக்கட்டும் சுகமளிக்கிற வரங்கள் கிடைக்கட்டும் தீர்க்கதரிசன வரங்கள் கிடைக்கட்டும் ஓ பிசாசுகள் துரத்துற அதிகாரம் கிடைக்கட்டும் கர்த்தர் புதியமானவர் ஹalleluya ரபா 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 நீ கர்த்தர் உங்களை அபிஷேகம் தர போறார் நீ வந்த விதமாய் திரும்பி போவது இல்லை வெறுமையா வந்து வெறுமையா போறது இல்லை கர்த்தர் நிரப்பி அனுப்ப போகிறார் கர்த்தர் நிரப்பி அனுப்ப போகிறார் கர்த்தர் நிரப்பி அனுப்ப போகிறார் நீங்க மகிழ்ந்து களி கொண்டு பாட போறீங்க கம்பீரமாய் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க போறீங்க என்ன இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி கர்த்தர் இல்லாதது இருக்கிறத அழைக்கிற தேவன் உங்க மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார் அவரே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒப்பு கொடுங்க
පැමිණි සිටිනවා. Thank you, Jesus. Hallelujah. Thank you, ස්තුතියි Lord. ස්වාමිනේ. ස්තුතියි ස්වාමිනේ. Thank you, Lord. ස්තුතියි ස්වාමිනේ. ஆண்டவரே දෙවි පියාණනි. என்ன தேவையோடு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ ස්වාමිනේ මොන මොන අවශ්‍යතාවන් සමග කවුරු පැමිණි සිටියා. நீங்க சந்திக்கும்படி அவங்கள ඔබ වහන්සේ සපයන පිණිස යාත්නා කරනවා. எல்லாரோட தேவையை சந்திங்க. සියලු දෙනාගේම අවශ්‍යතාවයන් සපයන්න. இன்னும் ஒரு சிலரோட வாழ்க்கையில் சந்தேகம் ஆண்டவரே තවත් බොහෝ දෙනෙකුගේ ජීවිතවල සැකය. அவங்களோட சந்தேகத்தை எடுத்து ඒ போடுங்க. සැකය ඉවත් කරන්න. இந்த இடத்துல ஒரு சில சகோதரிகள் සමහර සහෝදරියන් உங்க மனம் அங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. ඔබගේ හදවතේ මේ දුවමින් තිබෙනවා. நான் பேர் சொல்லி சொல்லலாம். මම නම කියලා කියන්න පුළුවන්. வேணாம். கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் යහපත්. உங்களை நேசிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබට ප්‍රේම கர்த்தர் உங்களை කරනවා. நேசிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා. எதை எடுத்தாலும் சந்தேகப்படாதீங்க. කොමන දේ ගත්තත් ඔබ සැක කරන්න எதை එපා. எடுத்தாலும் இது நடக்காதுன்னு சொல்லாதீங்க. කිසිම මොන දේ ගත්තත් මේක සිද්ධ වෙන්නේ නැහැ කියලා කියන්න ஆண்டவர் இது එපා. கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ நினைக்காதீங்க. දෙවියන් වහන්සේ දෙයිද නොදෙයිද කියලා ඔබ කතා கர்த்தர் කරන්න එපා. கொடுப்பார். දෙවියන් වහන්සේ දෙනවා. கர்த்தர் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ දෙනවා. விசுவாசத்துல உறுதியா இருங்க. ඔබ ඇදහිල්ලෙන් ඔබ விசுவாசத்துல உறுதியா இருங்க. ඔබ ඇදහිල්ලෙන් ස්ථිරව கர்த்தருக்கு සිටින්න. சந்தோஷமா மகிழ்ச்சியா பாடுங்க. දෙවියන් වහන්සේට ගායනා කරන්න. கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி ලැබුණත් නැතත් ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේටම මහිමය. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துற நேரத்துல உயர்த்துவார். විශ්වාස කරමින් අවශ්‍ය உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அந்த நேரத்துல அது கிடைக்கும். ඔබට ලැබිය යුතු விடுதலை கிடைக்கும். விடுதலை கொடுக்கிற தேவன் விடுதலோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். வெற்றி தேவன் இந்த இடத்துல வெற்றிகரமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெயமாய் எழுதி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஒப்புக்கொடுப்போமா? ஒப்புக்கொடுப்போமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை துதிங்க பாப்பா. கரங்களை உற்சாகமா தட்டி கர்த்தர் நல்லவர் என்று துதிங்க பாப்பா. அவர் வல்லவர் என்று துதிங்க பாப்பா. ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணுமா? புதிய கிருபை அபிஷேகத்தோட எழுப்புதல் உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரியணுமா? கரங்களை உற்சாகமா தட்டி ஓ விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் மத்தியில் எங்க மத்தியில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். உங்களுடைய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. வல்லமையாக இறங்குங்க ஆண்டவரே. ஹalleluya. ரபா ரபா தாலா பாபா. சுவிசேஷ அபிஷேகம். இதுவரைக்கும் சுவிசேஷ ஆவி இல்லாதவர்கள் சுவிசேஷ அபிஷேகத்துல தேவன் நிரப்ப போகிறார். அநேக ஆத்மாக்கள் அறுவடை செய்ய போறீங்க. சுவிசேஷத்துக்கு விரும்புகிறவங்க ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க பாபா. விடாம துதித்து ஸ்தோத்திரிங்க பாபா. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் ஒரு புதிய காரியம் ஒரு புதிய காரியம் உங்க வாழ்க்கையில நடைபெற போகிறது. அருமையான மகளே, நீ எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு புதிய காரியம் நடக்க போகிறது. மகளே, நீ எதிர்பார்த்ததை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஆனா ஒன்று செய், கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன்னை தாழ்த்து, உன்னை தாழ்த்து. ඔබ ඔබ යටහත් කරමින් இங்க அநேகட்ட பேச்சு சுத்தமில்லைன்னு බොහෝ දෙනාගේ කටහඬ ලැබිලා உணர்த்தப்படுகிறது. பேச்சு சுத்தமில்ல. සමහර අයගේ වචනේ පිරිසිදු නැහැ. ஆண்டோட ரத்தத்துல கழுவ சொல்லுங்க. இப்ப ස්වාමීන් වහන්සේ කලේ වලින් සෝදන්න කියන්න. மனம் திரும்ப வேண்டியவர்களுக்கு மனம் திரும்ப வேண்டிய ඔබ நேரம் இது. පසුතැවිලි විය යුතු වෙලාවක් තිබෙනවා. ஒப்பு கொடுங்க. ඔබ දෙවියන් වහන්සේට බාර වෙන්න. வாயில சுத்தமில்லை. ඒ වචනවල අපිරිසිදුකම கர்த்தர் உங்களை கழுவுகிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබ நீங்க ஒப்பு සෝදනවා. கொடுத்தீங்கன்னா, ඔබ බාර කළොත් உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா ඔබ බාර කළොත් கர்த்தர் உங்களை கழுவுகிறார். දෙවියන් වහන්සේ ඔබ සෝදා බාර கோவம் வந்தா என்ன பேசுறதுன்னு தெரியாம வாய் ஸ்லிப் ஆகி பேசி விடுறீங்க. තරහවට පත් වුනම මොනවද කතා කරන්න කියලා දන්නේ கர்த்தர் නැතුව இப்ப அவருடைய කතා ரத்தத்தினால කරනවා. உங்களை கழுவுகிறார். ස්වාමීන් වහන්සේ අද උන්වහන්සේ அருமையான කලේ தேவ වලින් பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, දරුවනි வாலிப பிள்ளைகளே, ඒ වචනේ වැරදි නිසා வாலிப பிள்ளைகளே, තරුණ දරුවනි உங்களுக்கு நான் எச்சரிக்கையா சொல்லுகிறேன். ඔබට ප්‍රවේශම් වෙන පිණිස කාරණා வாலிப பிள்ளைகளை கர்த்தரை சிருஷ்டிகரை நினைத்துப்பா. තරුණ වයසේදී ඔබගේ මැවුම් කාර්යයන්ව සිහි කරන්න. நீங்க என்ன செய்றீங்க, என்ன பேசுறீங்க, என்ன மீனிங்கோட உள்ளத்துல இருக்குன்னு உள்ளித்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் பார்த்து මොන கொண்டிருக்கிறார். දේ කරනවද මොන දේ සිතනවද හැඟීමෙන් ඔබ මොන දේ කරනවද ස්වාමීන් වහන්සේ සියල්ල විමසා බලනවා. வாலிப பிள்ளைகளுக்கா சொல்றேன், ඔබගේ ஸ்கூல் තරුණ போற பிள்ளைகளுக்கா දරුවන්ට சொல்றேன், යෞවන දරුවන්ට ஒப்பு கொடுக்கிற කියනවා. நேரம் ඔබ බාර වෙනව அப்படி ஒப்பு වෙලාවයි. கொடுக்கிறீங்களா? ඔබ බාර වෙනවද? ஆண்டோட சமுத்திர ஒப்பு கொடுக்க ස්වාමීන් முடியும். වහන්සේගේ අභිමුඛය ඔබ බාර கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். ඔබගේ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர ස්වාමීන් වහන්සේ போகிறார். ඔබගේ ජීවිතේ වෙනසක් விரும்புறீங்களா? மாற்றத்தை விரும்புறீங்களா? ඔබ කැමති நீங்கள் வல்லமையுள்ள மனுஷனா மாறணும் விரும்புறீங்களா? කැමති වෙනවද ඒ அபிஷேகம் වෙනසට? பெற்றோரா விரும்புறீங்களா? ඔබ ආලේපෙන් පූර්ණ වෙනවා கர்த்தர் உங்களை பாவிக்கணும்னு விரும்புறீங்களா? ස්වාමීන් වහන්සේ ඔබගේ அநேக ජීවිතේ ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்களா? ආශිර්වාදයක් ஓ, அநேக ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்களா? ஒப்பு கொடுத்தவர்களா? ஒப்பு கொடுத்தவர்களா? ஒரா பாலா காரா லகாரா லபா ஷலா பாரியா லாந்தா லபா 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 கேரா பஷலபா. ஆகு எல்லாமாகு உம்மாலே தான் எல்லாமாகு. ஆகு எல்லாமாகு உம்மாலே தான்
எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும். நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஆகும்னவங்க உம்மாலே தான். பலவீனமா இருக்கிறீங்களா? பலன் கொடுக்க தேவன். ஆகும், எல்லாமாகும். பலவீனமா இருந்தா பலன் கொடுப்பா. என்ன பலப்படுத்த வைக்கிறாங்க செய்ய முடியாது. ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத செய்பவர் நீரே, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கு செய்கிற காரியத்தை ஸ்தோத்திரம். உமலாகாத காரியம்
දෙවියන් වහන්සේට සියල්ල කරන්න පුළුවන්. அந்த தேவனுக்கு எல்லாம் செய்ய முடியும். හalleluya. Hallelujah. හalleluya. Hallelujah. සියලු දෙනාම දෑත් දෙක ඔස්සෝගෙන நாங்கள் அனைவரும் கரங்களை உயர்த்தி ඒ கொண்டு දෙවියන් වහන්සේට අපි ස්තුති කරමු. அந்த தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்வோம். උන්වහන්සේ ආත්මාවත් දකින්නා වූ දෙවියන් වහන්සේ. தேவன் என்னையும் உங்களையும் காண்கின்ற தேவன். සාරාවට අද පීඨ වුණා වූ දෙවියන් වහන්සේ. அன்று சாராளுக்கு உதவி செய்த தேவன். ඔබට පීඨ වෙන්න උන්වහන්සේ බලවත්. எங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ඔබයි මගේ වාතාවරණය දකින්නා වූ දෙවියන්. என்னுடைய உங்களுடைய சூழ்நிலையை காண்கின்ற ඒ தேவன். දෙවියන් වහන්සේ ඔබ රැකිටවන්න ඔබගේ තන ඔබට දෙන්න උන්වහන්සේ සූදානම්ව සිටිනවා. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்களை எழும்ப பண்ண தேவனால் கூடுமாய் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. දෑත් ඔසවි දෙවියන් වහන්සේට ස්තුති කරමු. நாங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ස්තෝත්‍රය මානවරේ ස්තුති වේවා දෙවියන්වරේ ඔබට මහිමය වේවා ඔබට ගෞරව වේවා ස්තුති වේවා දෙවියන්වරේ ඔබට නමස්කාර වේවා ඔබට ස්තුති වේවා දෙවියන්වරේ ස්තුති ස්තුති ස්තුති